வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். அருள் வேட்பு. ஒரு குடையின் கீழ் உலக நாடனைத்தும் ஒன்றுபட்டு உயர் அறிஞர் ஆட்சியின் கீழ் ஒத்துதவி அமைதியாக வாழ வேண்டும். இரு நிலைகள், இருப்பு சிவம், இயக்கம் விண், இணைப்பேதான் எல்லா தோற்றங்களுமே எனும் உண்மை மக்களெல்லாம் உணர வேண்டும். கருவுற்ற நாள் முதலாம் பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு, கல்வி பிறவும் இறை உணர்வு அறத்தால் பேருலகில் மாந்தர்க்கே அமைய வேண்டும். திருவருளாம் தெய்வம் அது திகழ் காந்த ஆற்றலாய் செயலுக்கு தக்கபடி தீர்வு தரும் நீதி மக்கள் உணர வேண்டும். அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி என்குண பஞ்சரனே என்ற பொருளில் சிறிது நேரம் சிந்தித்து இறைநிலையை, குருவருளை வந்தித்து வாழ்க்கையில் வளம் பெறுவோமாக. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நம் அனைவருக்குள்ளும் எழுந்தொருளி இந்த நிகழ்வை நமக்கு அருள்வாராக. குருவே துணை. இந்த என்குண பஞ்சரனேன்ற வரி மகா சிவயோகி அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியிலே வருகிறது. அது 15வது பாடலா வரும். முதல்ல பிள்ளையார் பாடலையும் சேர்த்தீங்கன்னா 16வது பாடல். இன்னைக்கு 16ஆம் தேதி தானுங்களே. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனே. இதுல பாருங்க, இறைவனை உருகும் செயல் முதல்ல, அப்புறம்தான் உணர்வு. உருகுதல் பக்தி, உணர்தல் ஞானம். பக்தி தான் ஞானமாக பழுக்கிறது. அப்ப இதுல பொறு புங்கவரும்னு ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா என்ன? தேவர்கள். இந்த உருகும் செயல் தந்து உணர்வுன்னு சொன்ன இல்லைங்களா, சாமிஜியும் அப்படித்தானுங்களே. முதல்ல பக்தி மார்க்கத்துல இருந்து அப்புறம் தானே ஞான மார்க்கத்துக்கு போறாங்க. நம்பிக்கை விளக்கமா போய் முழுமை பேரா போகுது. ஒன்றை ஒன்று சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர இதையும் சரியில்லாம அதையும் சரியில்லாம, அதாவது பிஞ்சு காயாகி கனிந்தால் நன்மை, அது கனியாத வெம்பி போனால்தான் சிக்கல் வருமே தவிர இந்த பிஞ்சு காயாகி கனிவது பக்தி தான் ஞானமாக மலர்கிறது என்பதுதான் பெரியவர்கள் காட்டிய வழி. இந்த உருகுதல் வழிபாடு அப்படின்னா என்னன்னா அன்பு. பக்தினாவே அன்பு தான். இப்ப நாம கூட அன்புன்னு வச்சிருக்கிறோம். அது உண்மையில அன்பா? கிடையவே கிடையாதுங்க. நம்ம பொசசிவ்னஸ் தான் அன்புன்னு சொல்லிக்கிறோம். அன்புன்னா அடிமைப்படுத்துதல் இல்லை, ஃப்ரீடம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்துவதற்கு பேர் தாங்க அன்பு. அதான் தெய்வீக நிலை. அன்பு வேற, இறைவன் வேற இல்லையா? அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அப்போ அந்த அன்பு எப்படி போனோங்க? இறைவனை போய் வெளி இடங்களிலே ஆலயங்களிலே வழிபடுவது சிறப்பு தான், அது நம்ம இல்லைன்னு சொல்லல. அது முதல் நிலை. அடுத்தது மேலான நிலை. இன்னொன்று அந்தரங்க பக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம இறைவனை வணங்குகிறோம், வழிபடுகிறோம், ஆன்மீகத்தில் இருக்கிறோம்ன்றதே வெளியில தெரிய வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. தெரிந்தால் அது விளம்பரம் தான், வியாபாரம் தான். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றான எங்க வணங்கணும்? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. உள்ளத்துக்கு உயிருக்கு உயிராய் இருக்கிற இறைவனை எங்க வணங்கணும்? இறைவன் என் உள்ளத்தில் இருக்கிறான் என்று உருகுதல். அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பின்னாருக்கு வாய்கோபுர வாசல்ல திருமூலர் சொன்னாங்க. தாய்மன்னார் எப்படி சொல்றாங்க? நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. அந்த உள்ளன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்தாலும் இறைவனோட தான் இருக்கிறோம். எப்படி பிரிய முடியும் இறைவனை நாமளும்? உள்ளன்பு இல்லைன்னா என்ன துறவு நிலை விட்டுட்டு போனாலும் அது பலன் தராது. கிராமத்தார் சொல்லல, பட்டினத்தார் சொல்றார் பாருங்க. காடே திரிந்து என்ன, காற்றே புசித்து என்ன, கந்தை சுற்றி ஓடைய எடுத்தென்ன உள்ளன்பில்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருது ஈசற்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. அதாவது இறைவனுக்கு உள்ளன்பில்லாதவர் காடே திரிந்து என்ன,
காற்றே புசித்து என்ன, கந்தை சுத்தி ஓடே எடுத்து என்ன, ஓங்கு விண்ணோர் நாடே இறைமதி மிரதீசர்க்கு மெய்யன்பர், இல்லறத்துல நாரியர்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. என்ன செய்யறோன்றது இல்ல, என்ன நோக்கத்தோட எப்படி செய்யறோன்றது தான் முக்கியம். இந்த பொறு புங்கவர்னு சொன்னதான, புங்கவர்னா தேவர்கள்னு சொல்லுவாங்க. பொருன்னா அன்பு செலுத்துகிற தேவர்கள்னு ஒரு பொருள் இருக்கு. பொறுதல்னா போர் புரிதல். தேவர்கள் யார் கூட போர் புரியுறாங்க? இந்த 6 குணங்களோட, காமாதி அருகுணங்களோட போர் செய்து வெற்றி பெறுறாங்க. அப்ப தேவர் ஆவரவனா யாரு? மனதை அடக்குபவன் தான் தேவன். இதுதான் சாமி மனதை அறிதல்னு சொன்னாங்க. வள்ளலார் சொல்றார் பாருங்க, தேவராவதற்கு 3 வழிகள். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. நிறைய பேர் நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லயே போயிடுறோமே. அடுத்தது அறிவை அறிய வேண்டும், தீமனம் அடக்க வேண்டும். வள்ளலார் பாட்டு பாருங்க, ஆமுயிர் கொல்லா மேலோர், அறிவினை அறிந்த நல்லோர், தீமனம் அடக்க வல்லோர், இவர்களே தேவராவர். இப்போ மற்றவங்க யாரு? காமராய் கற்பழித்தோர், களவு செய்து உடல் வளர்த்தோர், மாமிசம் தின்போர் எல்லாம் மானுட புலையர் தாமே. இதைத்தான் சாமி நமக்கு அறநெறி வாழ்க்கையா ஒழுக்கம் கடமை ஈகைன்னு விரித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த பொறு புங்கவன்றத பொறு புங்கவன்னு தேவர்களுக்கு அர்த்தம் பண்ணோம். இங்க குரு புங்கவன்னா குருநாதரை எப்படி சொல்றாங்க? பரிசுத்தமானவர். அவங்களுக்கு எங்க இருக்க களங்கம்? சுத்த வெளி, தூய வெளிதான குருநாதராக வருகிறது. அதற்கு சிறந்தவர்னு ஒரு பொருள் உண்டு. அப்ப குரு புங்கவன்னா தூய்மையான, ஏன்னா தூய்மையான ஒருத்தரால தான் களங்கமாய் இருக்கிற நம்மை தூய்மைப்படுத்த முடியும். பஞ்சரம்ன்ற வார்த்தைக்கு கூடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வயலூர் திருப்புகள்ல கூட இந்த வரி வரும், பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்து 5 கர பண்டிதன் தம்பி எனும் வயலூரான அந்த பாடல் வரும். அப்ப கூடுன்னா பஞ்சரம்னா கூடு, என் குண பஞ்சரம்னா என் குணங்களை அருட்குணங்களை தாங்கிய ஒரு கூடுதான் இறைவன். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது, என் குணங்கள் என்ன? தன்வயத்தனாதல். அவங்க சுதந்திரமா இருப்பாங்க. இறைவனுக்கு ஏது கட்டு? தூய உடம்பினாதல். நமக்கு வினைதான் உடம்பு, அவருக்கு அருள் தானே உடம்பு. இயற்கை உணவினாதல், முற்றும் உணர்தல், முற்றறிவு, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல். தான் விமலன். மலம்னா நம்ம மலத்தோட சேர்ந்து இருக்கிறோம், வீணா இல்ல, மலங்கள் இல்லாதவர் தான் விமலன். பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை. இதே குணங்கள் தான் சிலப்பதிகார உரையிலையும் சொல்லப்படுது. அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த தரிசனம், அனந்த சுகம், நிர்நாமம், நிர்கோத்திரம், நிராயுஷ்யம், அழியா இயல்பு. இதே சர்வ ஞானோத்தராகமத்துல வேற வார்த்தைகள்ல சொல்லப்படுது. சர்வஜதா, திருப்தி, ரணாதி போதகா, ஸ்வதந்திரதா, நித்தியமலுப்தத சக்தி, அனந்த சக்திஸ்ய நிராமயாத்மா, விசுத்த தேகச சிவத்வமேதி. எந்த மொழியில சொன்னாலும் சொல்லப்படுகிற பொருள் ஒன்றுதான். சூடாமணி நிகண்டுன்னு ஒரு நூல் பழையது, அதுல வருது பாருங்க, கடையிலா ஞானத்தோடு காட்சி வீரியமே இன்பம், இடையூறு நாமமின்மை, விதித்த கோத்திரங்களின்மை, அடைவிலா ஆயுளின்மை, அந்தராயங்களின்மை உடையவன் யாவன் மற்றைய உலகனுக்கு இறைவனாமே. அதாவது கடையிலா அறிவு, கடையிலா காட்சி, கடையிலா ஆற்றல், கடையிலா இன்பம், இடையில் வரும் பெயரின்மை, குலமின்மை, அடைவுபடாத வாழ்நாள், அழியா இயல்பு, இவற்றை பெற்றவனே இறைவனாக மதிக்கப்படுகின்றான் சொல்றாங்க. அப்ப இந்த 8 குணங்களையுமே 6 குணங்களில் அடக்கிடலாம். இந்த 6 குணங்கள் தான் அருமுகம்னு சொல்றோம். ஏவர்தம் பாலுமின்றி எல்லை தீர் அமலர்க்குள்ள மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களாய் வந்தன்னு கந்தபுராணம் சொல்லு. இந்த 6 குணங்களையும் சத்து சித்து அனந்தம் என்ற 3 குணங்களிலே அடக்கி விடலாம். நம்மிடம் இருக்கிற சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களும் தொலைய வேண்டும். அப்பதான் அந்த 3 குணங்களை பெற முடியும். கருவில் உருவே தங்கு, சுக்கில நிதான வழி பொறுமை, அதிலே கொண்ட முக்குண விபாக நிலைன்னு திருப்புகள்ல அருணகிரிநாத சாமி சொல்றாங்க. அப்போ பேரறிஞர் திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுக்கு அருள் தந்தை உரை எழுதுறாங்க, இந்த என் குணம், இறைவன் குணாதீதன். இந்த என் குணம்னு சொல்லப்படுகிறது இறைவனே குருவாக வந்த ஞானாசிரியைத்தான் குறிக்கும். அப்ப 8 குணங்கள் உறைவன் தான் பேரறிஞன். அதற்கு சாமிஜி சொல்ற விளக்கம் பாருங்க, தன்வயத்தனாதல், புலனடக்கம், தூய உடம்பினாதல், நோயின்மை, இயற்கை உணர்வினாதல், இயற்கையோடு இணைந்தாற்றும் அரிது, முற்றும் உணர்தல்னா இறைநிலை உணர்ந்த விழிப்பு, பாசங்களிலிருந்து விடுபடுதல், பற்றற்ற நிலை, பேரருள் உடைமை, அன்பு, எல்லையில்லா ஆற்றல், பல்கலை அறிந்தோன்,
வரம்பில் இன்பம் உடைமை பேரின்பம். இப்பொழுது பித்ருபட்சம், மாலை பட்சம் நடைபெறுகிறது. இந்த நாட்கள்ல நம்ம முன்னோர்களை நினைந்து வழிபடுவது இல்லறத்தாருடைய கடமை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலைன்னு வள்ளுவர் சொல்லுவாங்க. அப்ப வழிபடுவதுன்னா என்ன? வாய்ப்பாடு சொல்ற மாதிரி பூ எடுத்து போட்டுட்டு மெக்கானிக்கலா செய்யறதா? அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உய்ந்திட வீணால் படாதொருள் அருள்வாயன்னு சொல்லுவாங்க. அப்ப உருகுதல் முதல்ல, அப்பதான் உணர்தல். இப்ப நம்ம முன்னோர்களை வழிபடுதல்னா நம்ம முன்னோர்களுடைய உயர்ந்த குணங்களை நினைந்து போற்றி பின்பற்றி, அது ரொம்ப முக்கியம், அவர்கள் காட்டிய நல்வழியில் நின்று நிலைத்து நிறைந்து வாழ்ந்து உயர்தல் தான் வழிபடுதல். அப்ப முன்னோர்னா யார் நமக்கு? அப்பாவுக்கு 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 அப்பான்னா யாரு? எல்லாம் வல்ல இறைநிலையே தான் எல்லாமாகவும் இருக்கிறது, முன்னோராகவும் நாமாகவும் இருக்கிறது தானுங்களே சாமிஜி தத்துவம். மகான்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. சான்று இதற்கு அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே மாணிக்க வாசகர். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ அப்பர் சுவாமிகள். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ அருணகிரிநாதர். எந்தை தந்தை 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 தன் மூத்தப்பன் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு. எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை திருவாய்மொழி. எந்தை தந்தை தம்மானை திருமங்கையாழ்வார். பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே கிறிஸ்துவம். எல்லாமே சொல்லப்படுது. நமக்கு என்ன பிரச்சனைன்னா, தெய்வம்ன்றத தனியா எங்கேயோ வச்சு பூட்டி வச்சு சேஃபா வச்சு நம்ம விலகி இருந்தே பழகிட்டோமா இந்த மாயையில. அதனால அவர்தான் நம்ம அவரை பிரிந்திருக்கவில்லைன்னு நினைக்கிறதுக்கே நமக்கு ஒரு பழக்கம் இல்லாத போச்சு. இதுல வழிபாடு செய்யறதுக்கு, தியானம் பண்றதுக்கு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாரோ சொல்லி கொடுத்தாங்களோ, கண்டிஷன் பண்ணி நம்மளே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கடவுள்னா தெய்வ குற்றம்னு சொல்றோம். எங்கே தெய்வத்திடம் குற்றம் இருக்க முடியும்? உங்க தந்தையை, அன்னையை, காதலியை, மனைவியை, உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களை, உறவுகளை எப்படி நம்ம அன்பு செலுத்துவோமோ அப்படித்தானே இறைவனை வணங்க வேண்டும். சரி, தெரியல. அப்படி முன்னோர்க்கும் முன்னோனாக பரம்பொருள் தான் என்னை யானறிய வேண்ட என் குருவாய் வந்தது. அப்ப முதல்வன் தான் முன்னோர், அவர் தான் குருவாக வந்திருக்கிறார்னா, இந்த குணாதீதமான இறைவனே குருநாதராக, என் குண பஞ்சரனாக, அருட்குணங்கள் 8க்கும் உறைவிடமானவராக மானுட வடிவம் தாங்கி வந்து நம்மை தாங்கி பிடிக்கின்றார். இந்த தாங்குதல்னா பாரித்தல்னு சொல்லுவாங்க, பறித்தல். அந்த தாங்கிறதுனாலதான் பரின்னு பேரு குதிரைக்கு. அது ஒரு பொது பெயர் தான், சரிங்களா? அதான் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஆகவே முன்னோர்கள் வழிபட வேண்டிய இந்த நாட்களில் நம் குருமார்களுடைய அருட்குணநலங்களை அவர் தம் வாழ்க்கை வரலாற்றின் துணை கொண்டு, அவர்களின் அடுக்கொடையான அவர்களின் அருள் வாக்குகள் வழியாக நினைந்து வனைந்து நெகிழ்ந்து நிறைந்து அவர்கள் காட்டிய வாதையில் நம் வாழ்க்கையை வாழ முயல்வோமாக. எப்படி வாழலாம்? இந்த பக்தி களஞ்சியம் உருகுதல் உணர்தல்னு தானே சொன்னோம். முதல்ல பக்தி, அதற்கான குருநாதர். ஞானம், அதற்கான குருநாதர். நமக்கு வாய்ப்பு இருக்கே, வரமாக கொடுத்திருக்கிறார்களே. அப்ப பக்தி களஞ்சியத்தையும் ஞான களஞ்சியத்தையும் துணை கொண்டு நாம் தூய்மை அடைய முயல்வோம். இந்த குருநாதர்களை நம்ம நினைக்கிற நம்ம சிற்றறிவுக்கு மாதிரி நம்ம காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மொபைலை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியா, ரீல்ஸ், ஷார்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு பொழுது ஓட்டுற மாதிரியே அவர்கள் வாழ்க்கையை நினைக்கலாமா? ஒரு சான்று இதுல அருள்மொழியரசு வாரியார் சாமிகளுடைய பெருவாழ்வை அவர்களுடைய முதன்மை மாணவரும் அபிமான புதல்வரும் ஆகிய என் ஆசிரியர் என்னை உலகுக்கு அறிவித்ததோடு எனக்கு எழுத்தும் அறிவித்த என் முன்னறி தெய்வத்தின் வரிகளிலே பார்க்கலாம். இது வந்து ஒரு கவியரங்கத்துல சொல்லப்பட்டது. இந்த கவியரங்கம் வந்து சாமிக்கு 70 ஆண்டு நிறைந்து பவள விழா தர்மபுரியில நடத்தினாங்க. ரொம்ப நிழல் மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு, ரொம்ப சின்ன வயசு. அப்போ அவருடைய குணநலன்களை பற்றி ஒருவரும் கவியரங்கத்துல கவி படிச்சாங்க. அந்த கவியரங்க தலைவர் கிவா ஜெகநாத ஐயர். கவியரங்க முன்னிலை வகித்தது கவியரசர் கண்ணதாசன். அந்த நிகழ்வு எனக்கு நிழல் மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா இது அப்புறம் பின்னாடி புத்தகத்துல படித்ததுதான். எப்படி பாருங்க அவங்க வாழ்க்கை. காலையிலே வயலூர் பெருமானின் வழிபாடு முடிந்த பின்னர் அயலூர் இருந்து வரும் அஞ்சலினை பார்த்திருவார். எல்லாரும் வர கடிதங்களை பார்த்து வந்த கடிதத்தை வகைப்படுத்தி பார்க்குங்கால் எத்தனை விதமான பிரச்சனைகள். அவற்றில் நொந்த உள்ள குமுறலனை நுவலுதற்கு எளிதாமோ? என்ன கேக்குறாங்க. படிப்புக்கு பணம் வேண்டும், பாடநூல் வேண்டும், படிக்கிறதுக்கு காசு வேணும், புத்தகம் வாங்க காசு வேணும், அடுப்புக்கு உயிரூட்ட 5-6 பணம் வேண்டும், சமைக்கிறதுக்கு, சமையலுக்கு, வாழ்றதுக்கு பொருள் வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். ஒருத்தர்கிட்ட வீடு வேணும்னு கேட்டாங்க.
வசதி இல்லைன்னு சொல்லி சாமி வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த நன்றி வேண்டாமா? அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க கட்டி கொடுத்த வீடு புறா கூடு போல இருக்குன்னு அவருக்கு கடிதம் எழுதினாங்களாம். கூடு போல் வீடு கட்டி கொடுத்தாயே, அதை திருத்தி மாடி போல் கட்டித்தர மாட்டாயா? நன்றி கொடுத்ததெல்லாம் இல்ல, தானம் பிடிச்ச மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறோம்னு சொல்றாங்களே, எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க அந்த குருமார்கள். இன்னொருத்தர் வீடு கேட்டாங்களாம். அவங்க வீடு கட்டி சொந்த பணத்தை போட்டு சாமி வீடு கட்டி கொடுத்தாங்க. அவர் சொன்னாராம், நீங்கள் அமைத்த வீடுக்கு மாடி கட்டாம கொடுத்துட்டீங்களே. அதான் இதுல எழுதுறாங்க, கூடு போல் வீடு கட்டி கொடுத்தாயே, அதை திருத்தி மாடி போல் கட்டித்தர மாட்டாயா என்றும், பெற்றுவிட்ட என் தந்தை பேருக்கு இருக்கின்றார், மற்றவர் போல் என்னை வளர்க்க மாதாவும் துடிக்கின்றார். அப்பா ஆதரவு இல்ல, சரியா இல்ல, எங்க அம்மா என்ன வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, தாங்கோனா வறுமை எமை தாளாட்டி வருவதனால் பாங்கான வாழ்வதனில் பாதை தெரியவில்லை என்றும், இப்படி ஒரு விதமான பிரச்சனை. இன்னொருத்தர், 7-8 பெண் பிள்ளை ஈத்திட்டேன், அப்பெண்டிர் தோளெட்டி பார்க்க நல்ல துகிலில்லை, அணிவிக்க உடை இல்லை, அனைவரும் கலை தேர்ந்து நல்லா படிச்சு பிறரை போல் கல்யாணம் எனும் பெயரால் விலையாக்க பொருளுதவி வேண்டும். அந்த பெண் குழந்தைகளை ஆளாக்க உடை, படிப்பு, கல்யாணத்திற்கு காசு வேணும்னு உதவி கேட்டு வருமா என்றும் கதை சொல்லும் கடிதங்களுக்கு பதில் எழுதி இடையிடையே வருவோரிடம் கலந்து உரையாடி கொண்டிருப்பார். இதற்குள் சூரியன் உச்சிக்கு ஓடி விடுவான். மதியம் ஆயிடுச்சு. மதிய உணவுக்கு பின் அதிர்ஷ்டம் இருந்தால் சிறிது உறக்கம். இதெல்லாம் பிற்காலத்துல. ஆரம்ப காலத்துல ஓய்வெடுக்க எங்கே நேரம் அவங்களுக்கு? மாலை நேரம் சொற்பொழிவு, பின்னர் இரவு வரும். என்றாலும் சுவாமிகளின் கண்ணிமைகள் ஒன்றாக கைகோர்க்க மறுத்து கொள்ளும். உண்மைதான். நாடுறக்கம் கொள்ளும் நள்ளிரவு போதினிலே ஏடெடுத்து எழுத தொடங்கிடுவார். சாமிஜி சொல்லுவாங்கல்ல, எப்படி இதெல்லாம் எழுதுனீங்க, உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னு சொன்னா, இதை குடும்பத்துல எல்லாரும் உறங்க போன பின்பு இந்த ஆராய்ச்சி எழுதுங்களை ஆரம்பிப்பேன், எல்லாரும் தூங்கி எழுவதற்குள்ள எழுதி முடிச்சிருவேன். நாடுறக்கம் கொள்ளும் நள்ளிரவு போதினிலே ஏடெடுத்து எழுத தொடங்கிடுவார். எப்படி இருக்கும்? கற்பு கதை மலரும், கட்டுரைகள் தாம் மலரும், அற்புதக்கை வண்ணமதின் ஆற்றலினை யார் உரைப்பார்? இப்போ இந்த பொருளுக்கும் பொண்ணுக்கும் புகழுக்கும் எழுதுற இந்த சாதாரண மனிதர்கள் மாதிரியா அவங்க எழுதி இருப்பாங்க? அவங்க எல்லாம் ஞானிகள். அது எப்படி வருதுன்னு சாமிஜி விளக்கம் சொல்றாங்களே, பாட்டெழுதும் பழக்கமுளான் அறிவு நன்றாய் பண்பற்று பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும், நல்வாழ்வுக்கு ஏற்ற முறை அனைத்தும் தோன்றும், மேட்டுள நீர் பள்ளம் சேர்தல் போல மேதினியோல் ஆராய்ச்சும் முடிவும் தோன்றும், ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். தன் முயற்சி இல்லாமல் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் எல்லாம் இறைவன் செயலாக அவர்கள் வாழ்கின்ற நிலையை அடைந்தவர்கள். அந்த டூயர்ஷிப்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னது? நான் செய்தேன் நான் செய்யல. ரெண்டுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இந்த தான் தனது அந்த டூயர்ஷிப்பை விட்டுட்டா போதும் வினை என்பதை வெற்றி பெறலாம். அப்ப அந்த வினையை கடந்த அந்த நிலையில் இருக்கிற அருள் நிலையில் இருக்கிறவர்கள் யாருக்கு என்ன வேண்டுமோ சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். இதெல்லாம் என்ன பொருட்கவிகளா? அருட்கவிகள். ஊன் உருவச் சிறப்பறிந்து ஒழுக்க பண்பால் உலகில் வாழ்ந்து அறிவறிந்து முடிவு கண்டோர். அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் பெற்ற அனுபவத்தை உலகுள்ளோர்க்கு தக்கபடி பயன்படுத்த எழுந்த ஆர்வம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்ன மாதிரி அது எப்படி வருது? வான்மாரி போல வான் பெய்து உலகூட்டும் வேகம் போன்று வரிசையுள்ள வார்த்தைகளால் கருத்து பொங்கி மேன்மையுள்ள கவிகளாய் வருவதுண்டு. மிகச்சிறப்பாம் அருட்பாக்கள் இவை. இதெல்லாம் நம்ம வேதங்கள் மந்திரங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மகான்கள் அருளிய அத்தனையுமே வேதங்கள் மந்திரங்கள். இதை படிக்கும் போது அந்த உள்ளுணர்வோடு உறைந்து படித்தால் எந்த நிலையிலிருந்து அந்த கவிகளை அவர்கள் எழுதினார்களோ, அந்த தத்துவங்களை சொன்னார்களோ, இதை படிக்கும் போதே அந்த நிலையை நாம் அடையலாம். இந்த தீட்சை வகைகள்ல மந்திர தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு, உபதேச தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சொல்றதை கேட்கவே நாம் அதுவாகி விடுவோம். அப்ப இந்த குருமார்கள் எழுதியதை நாம் கற்க ஓதவே நமக்கு அந்த உணர்வு வந்துவிடும். சரி, அந்த ஏடெடுத்து எழுத தொடங்கிடுவார். கற்பு கதை மலரும், கட்டுரைகள் தாம் மலரும், அற்புதக்கை வண்ணத்தின் ஆற்றலினை யார் உரைப்பார்? எவ்வளவு நேரம்? கோழிக்கு விடிவதனை கூறிவிட்டே தான் பொறுப்பார். பொழுது விடிஞ்சிச்சுன்னு கோழிக்கு சொல்லிட்டான். இரவு முழுக்க உழைப்பு. இவையே நாளொன்றில் இவர் செய்த நடைமுறையின் ஒரு பகுதி.
இதற்கிடையே ஒரு ஊரா? காலையில் ஓரூர், கடும்பகலில் வேறூர், மாலையில் மற்றோரூர், மறுநாளில் பிரிதோரூர் என்று சென்றதுவும் இயல்பான நிகழ்வுகளாம். ஆன்மாக்களாக நாமெல்லாம் இந்த கருவூரிலிருந்து இந்த விடுபட வேண்டும் என்று அவர்கள் ஊரூராக அலைந்து திரிந்து அந்த இறை ஆற்றலை நமக்கு வழங்குவதற்காக இப்படி அலைந்து திரிந்தார்கள். மாறி பொழிய மறுத்திடினும், மழை பொரிய மறந்தாலும் மாதமெல்லாம் வாரி வழங்கிய பொருளுக்கு வரையில்லை. உறுப்பு நலிவுற்று உள்மூச்சு வாங்கையிலும் வயதான காலத்துல கூட விருப்போடு பிறக்குதவ விரைந்து வந்த தகையாள். யாருக்கும் தெரியாது. கொடுத்தவற்றை மாற்றார்க்கு கூறாத தன்மையினால் அடுத்தவர்கள் இதை அறிவதற்கு நியாயமில்லை. கொள்ளை பொருள் தன்னை கொடுத்துதவும் வள்ளலுக்கும், கொள்ளைனா நிறைய அளவில்லாமல் கொடுத்துதவுகின்ற வள்ளலுக்கும் உள்ளழுத்து போகும் நிலை உண்டாகும். ஆயிடினும் வரையாது இது நாளும் வாரி யார் தந்திட்டார், வாரியார் தந்திட்டார், வாரி யார் தந்திட்டார், வாரியார் தந்திட்டார். சோகமுள்ள மனதுக்கு சுகமளித்த சுவாமிகளின் பெருமை சொல்ல தேகமெல்லாம் வாயாக திகழ்ந்தாலும் முடியாது. இது அந்த கவிதையில ஒரு பகுதி. எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றத அவங்க கூட இருந்து அனுபவித்தவங்க அவங்க வார்த்தையா சொல்லும் போது, நாமும் இந்த நிலையை என்றாவது அடைய வேண்டும். எப்பங்க? இறைநிலை உணர்ந்து யான் பெற்ற நிலையை பிறருக்கும் அடைக்க, அந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பு நிலையை அடைய வேண்டும்னு தான் அவங்க இவ்வளவு பாடுபட்டாங்க. இதே போல நமது அருள் தந்தை அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு சுருக்கமா சொல்லியிருக்காங்க பாருங்க. பாரினில் வாழும் பெரும்பாலோர்கள் படற்கை நிலையில் பதறிடும் மனத்தால் ஊரில் உலகில் உள்ளோர் செயல்களை உற்று உற்று உணர முயல்கின்றார். நாம நம்மளை பத்தி யோசனை பண்றது எவ்வளவு நேரம், மற்றவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றது எவ்வளவு நேரம், நம்மை பற்றி செய்வது அகத்தாய்வுன்னா நம்ம அகத்தாய்வு எவ்வளவு நேரம் செய்யறோம். ஊரில் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஊரில் உலகில் உள்ளோர் செயல்களை உற்று உற்று உணர முயல்கின்றார். வெளியில பார்க்க வேண்டாம், இன்ஸ்பெக்ஷன் வேண்டாம், இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்வோம். தன் எண்ணங்களை, தனது செயல்களை, தனக்கும் பிறர்க்கும் தழும் விளைவுகளை, பின்னையும் வேண்டிய பிழை திருத்தங்களை பெற்று உய்யும் நற்பெருமையை மறந்து. அகத்தாய்வை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்னது இன்னது இவர் அவர் மூலம் எனக்கு வேண்டும் என எதிர்பார்த்து. எப்படிங்க? அவர் இவர் இன்னது இன்னது எனக்கு செய்ய வேண்டும், இன்னது இன்னது இவர் அவர் மூலம் எனக்கு வேண்டும் என எதிர்பார்த்தே. எதிர்பார்ப்பு யாரிடத்திலும் எந்த அளவாயிருந்தாலும் எந்த காலமாயிருந்தாலும் ஏமாற்றத்தை தான் தரும். எதிர்பார்க்கிறது நமது குற்றம். பின்னது இல்லை எனில் பேரேமாற்ற பெருஞ்சுமை ஏற்கும் பிழையில். சாதாரண ஏமாற்றம் இல்லை, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நம்ம கற்பனை எதிர்பார்ப்பு தானங்களே ஏமாற்றம். இன்னது இன்னது இவர் அவர் மூலம் எனக்கு வேண்டும் என எதிர்பார்த்து பின்னது இல்லை எனில் பேரேமாற்ற பெருஞ்சுமை ஏற்கும் பிழையில் கவலை உளத்தில் பெருக்கி உருகி நலிகின்றார். ஒவ்வொரு நபரும் மனதை உட்புற களத்தையே செலுத்தி கருத்துடன் ஆய்ந்து காண உண்மையை களங்கம் நீங்கும். எப்படிங்க? கருத்துடன் ஆய்ந்து உண்மையை காண அந்த கவலை எனும் களங்கம் நீங்கும். எனக்கு எது வேண்டும், ஏன் அது பெற்றால் என்ன விளையும், யான் ஏன் பிறந்தேன், எனக்கு எது முடிவு, எங்கு நான் போகின்றேன், யான் இவ்வுலகில் எம்முறை பற்றி வாழ்வது என இவ்வகை உணர்ந்திட்டு வாழ்வாங்கு வாழ வழியாம் மெய்வழி வாழ்க்கை. பாருங்க, நான் யார் சொல்லிட்டாங்க, ஆசை சிரமத்தில் சொல்லிட்டாங்க. வாழ்வாங்கு வாழ வழியாம் மெய்வழி வாழ்வை தரும் மனவளக்கலை அதனை வழியோடு பயின்று வழுவா விழிப்பில். அந்த வார்த்தை எப்படிங்க? குருநாதர் எப்படி சொன்னாங்களோ, எப்பொருள் எவ்வழி எப்படி முன்னோர் மொழிந்தனர் அப்படி செப்புதல் மரபுன்னு சொல்லுவாங்க. மனவளக்கலையை அருளாசான் எப்படி வகுத்து கொடுத்தார்களோ அதே வழியில் பயின்று நாளைக்கு இல்ல, வழுவா விழிப்பில் இயற்கையின் இயல்பும் எண்ணம் செயல்கள் இன்ப துன்பங்கள் எழுவதும் அறிந்து முயற்சியை ஆக்க முறையில் திருப்ப முறையை விளக்கி முழுமைப்படுத்தும் ஆக்க வாழ்வை ஒருத்தர் இல்ல அனைத்துலகுக்கும் அளிக்க வல்லதோர் அருள் தொண்டேற்றேன். யான் பெற்ற நிலையை எல்லோரும் பெற வேண்டும் என்ற அந்த கருணை நிலை, அதான் அங்க பேரருள் உடைமைன்னு பார்த்தோம். அந்த குணங்கள் எல்லாம் நீங்க பொருத்தி பார்த்துக்கிட்டே வாங்க. ஊக்க மிகுதியால் உட்பொருள் காண உணர்வில் ஓங்கி உயர்பொருள் கண்டு கடமை ஆற்றிலும் கருத்துள மகனே, கற்றதும் பெற்றதும் கடன்
பிறந்ததிலிருந்து இவ்வளவு நாள் பெற்றதெல்லாம் என்ன? கடன். அதை திருப்ப உடமையும் உழைப்பும் ஊருக்கு உதவி உயர்தொன்றாற்றிய உந்திய உணர்வில் நாடுகள் பலவும் நகர்கள் பலவும், அங்க சொன்னாங்கல்ல, காலையில் ஓரூர் கடும்பகல் வேறூர்ன்ற மாதிரி நாடுகள் பலவும் நகர்கள் பலவும் நல்லவர் அல்லவர் நலம் பெயற்றுய. வேண்டியவங்க வேண்டாதவங்க, நல்லவங்க கெட்டவங்க, அவங்களுக்கு பேதமே கிடையாது. நல்லவர் அல்லவர் நலம் பெற்றுய தேடுவோர்கட்கு தெளிவை காட்டி. எல்லாருக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சாமி ஒரு பாட்டு கூட சொல்லியிருப்பாங்க, தேவையிலேயே உணர்ச்சி வசப்பட்டோரை திருத்த முடியாது, உதவி மட்டும் செய்வோம். யார் தெளிவை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு தெளிவை காட்டி திரிந்திட உறவும் தொன்றினை ஏற்றேன். யான் எனது எனும் தன்முனைப்பில் எத்தனை காலமோ இழந்து பட்டன. போனது போகட்டும், சென்றது காலம், சிதைந்தது இளமை நலம். அதிவீர ராமபாண்டியர் பாட்டு. ஊன் உடல் கடந்த உயிர் உணர் அறிவில் உலகுக்கு உழைத்து உளம் நிறைவடைந்தே உளம் அடைவேன். எப்படி சொல்றாங்க பாருங்க. ஊன் உடல் கடந்த உயிர் உணர் அறிவில் உலகுக்கு உழைத்து உளம் நிறைவடைவேன். இரண்டு பேரும் பாருங்க, அவங்க வாழ்க்கை சுருக்கத்தை நம்ம காலம் கருதி வேகமா சொல்லிட்டோம். இத திரும்ப 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 நினைந்து பார்த்தால் அந்த குணங்கள் ஒரு ஒரு துளியாவது நம்ம கிட்ட ஒட்டுனா போதுமே. ஏன்னா கோடிக்கணக்கான பஞ்சு மூட்டைகள் இருந்தாலும் அத்தனை தீக்குச்சி தேவையில்லை. ஞானம் என்ற அருள் என்ற ஒரு தீக்குறிச்சி இருந்தால் போதும், நம் வினைகள் எல்லாம் களையும். அப்ப அந்த குருமார்கள் நினைவில் எப்பொழுதும் இருந்தாலும் அந்த குணங்கள் நம் களங்கங்களை எல்லாம் மாற்றிவிடும். அருள்ஞான வள்ளல் வாரியார் சுவாமிகள் என் உள்ளம்ன்ற தலைப்புல விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதையும் மகரிஷியும் அப்படி பின்னல் மாதிரி பார்க்கலாம். எனக்கு இளமையிலிருந்தே பிறவி துயரத்தை களைய வேண்டும் என்ற ஆர்வம் வேரூன்றி நின்றது. சுவாமி சொல்றாங்க, பற்றுதான் பிறவிக்கு காரணம். உண்மைதானுங்களே. அற்றது பற்றெனில் உற்றது வீடு. நம்மாழ்வார். இதான் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. திருமூலர். எந்த பொருளிலும் பற்று இருக்கக்கூடாது என்று எண்ணி வாழ்பவன். அதான் அருள் தந்தை ஆசை சீரமைத்தல் பயிற்சி நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னை பகைக்கின்றவர்களும் வாழ்க என்று எண்ணுவேன். வைததனை இன்சொல்லா கொள்வானும் நெய் பெய்த கூழ் என்று நெய் பெய்த சோர் என்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும். ரொம்ப கசப்பு சுவையை கூட இனிப்பு சுவையாக உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். இதுதான் எல்லாம் ஒன்றாக காண்பது. இந்த திரிகடுக பாடல அடிக்கடி நினைச்சுப்பாங்களாம். அந்த ஒன்றாக காண்பதுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் சிவயோகம். ஒன்றாக காண்பதுவே காட்சி. இருக்கிறதுலே பெரிய வீரம் என்ன? புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். என்றானும் சாகாமல் கற்பதுவே கல்வி, தனை பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊனுன்னு அவை பிராட்டி சொன்னாங்க. காந்தியடிகளுடைய சத்திய சோதனை நூலை அடிக்கடி படித்து அதன்படி வாழணும்னு நினைப்பாங்களாம். ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை இனாமாக பெற்றால் அது பிறவியை தரும். ஒரு பொருள் நம்ம டிஸ்கவுண்ட் ஃப்ரீயா கிடைச்சான்னு போறோமே, எல்லாமே வினை. நமக்கு அந்த விழிப்பு நிலை வரல. உழைத்துத்தான் ஒருவன் வாழ வேண்டும். போனகம் என்பது தான் உழன்று உண்டல். ஔவையார் சாமிஜி எப்படி உழைத்து வாழ்ந்தேன்னு சொல்றாங்க பாருங்க. இயற்கையின் பேரியக்க தொடர்கடத்தில் என் உடல் ஓர் சீற்றியக்க உறுப்பு ஆகும். அந்த உடல் தேவையை முடிப்பதற்கு இனாம் இல்ல, முயற்சியினால் உடல் தேவை முடித்து கொண்டேன். எதனால? முறையான எனது உடல் உழைப்பை கொண்டு. தன் உழைப்பால் தான் வாழணும் சொல்லியிருக்காங்கல்ல எத்தனை இடத்துல. பயிற்சியால் ஒழுக்கம் அறம் காத்து வாழ்ந்தேன், பரநிலையும் அகத்தவத்தால் உணர்ந்து விட்டேன், எழுச்சி பெற்ற உயிர்நிலையும் இன்ப துன்ப இயல்பறிந்தேன், இனி எனது செயல் தொண்டே ஆகும். அப்ப சாமி சொல்றாங்க, ஒவ்வொரு உயிர்களும் துன்பமின்றி வாழ வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றன. ஆனால் ஒரு துன்பமா பல துன்பம் உலன்று கழங்கிய சிறியன்னு அருணகிரிநாத சாமி சொல்லுவாங்க. அப்ப நல்லவங்களுக்கு எல்லாம் கஷ்டமே வராதா? இப்படி ஒரு மித்து வச்சிருக்கோமே. சாமி சொல்றாங்களே, நல்லவங்களுக்கும் வரும் துன்பம். உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளோர்க்கு துன்பங்கள் உண்டாகா எனும் கருத்து ஒரு மயக்க கற்பனையே. ஏன்? உண்மை ஒளியாய் வாழ்ந்த உலக அறிஞர் பலருக்கு உண்டான தொல்லைகளை யூகித்து உணர்ந்திடுவீர். சாமி தொண்டுதானே பண்ணாங்க, எல்லாரும் உய்வு பெறதானே உழைத்தாங்க. சும்மாவா விட்டோம் அவரை? தன்முனைப்பில் மிகுந்தோறும் வருகின்றார். அவர் சொல்றதை கேட்கறதுக்கா போறோம்? தான் திருந்தும் பொறுப்புணர்ச்சி அவருக்கு ஏது? என் வாழ்க்கை வழியதனை செயல் திட்டத்தை யான் நடத்தும் நிகழ்ச்சிகளை திருத்தவென்று
புன்மனத்தின் குறுகிய நோக்கத்தோடு ஒப்பிட்டு பொறுப்பின்றி குறைகீறி மகிழ்கின்றார். எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. நன்மையையே முன்வைத்து கடமையாற்றும் நாம் செய்ய வேண்டியது கனிந்த வாழ்த்து. தொண்டு செய்ய வந்தா யாரும் வாங்க வாங்க தொண்டு செய்ய வருகிறவர்களேன்னு பேனர்லாம் வைக்க மாட்டாங்க. துன்பங்கள் அனைத்திற்கும் தலையாய துன்பம் எதுங்க? பிறவி துன்பம் தான். அப்ப உண்மையிலேயே அறிவு படைத்த ஒருவன் பிறவி துன்பத்திற்குத்தான் அஞ்ச வேண்டும்னு சாமி சொன்னாங்க. பிறவி ஏன் வருது? வினைதான பிறவி. ஆகவே பாவம் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். பிறவி துயருக்கு அஞ்சும் இயல்பு இந்த சாமிக்கு இளமையிலிருந்தே திருவருளால் எய்தியது. நெஞ்சார பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணமும் அவன் அருளாலே எய்தியது. எல்லாமே அவர் அருள் தாங்க. தனிமையில் இருக்கும் போது இறைவா கந்தவேளே மற்றும் ஒரு தாயின் வயிற்றில் நான் புகாத வண்ணம் காத்தருள வேண்டும் என்று முறையிட்டு கண்ணீர் வடிப்பதுண்டு. நம்ம இன்னும் 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 பிறவின்னு சொல்றோம். நம்ம அறிவை வைத்துக்கொண்டு இந்த அறிஞர்கள் வாழ்க்கை வழிமுறையெல்லாம் பார்த்தா நம்ம என்ன நினைக்கிறோம்? சொல்றோமோ இல்லையோ, உள் மனசுல எத்தனை பேருக்கு தோணுது? இதெல்லாம் பிராக்டிகாலிட்டி இல்லாதது. வாழ்ந்து காட்டுறாங்க. நம்ம பித்தன் தெரியறதுக்கு அவங்க தானுங்களே மருத்துவர். அவங்கள போய் பித்தன்னு சொல்லலாமா? அறிஞர் வாழ்வு முறை வகுக்கும் அறநெறி அன்பு சொற்கள் அறியாதோர்க்கு புதிர். ஒரு குழந்தைங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னா அதை விளங்கிக்க முடியுமா? நம்ம இன்னும் குழந்தையா கூட ஆகலையே. ஒவ்வாது ஆகையால் மிரட்சி கொண்டு அறிஞரை பித்தன் வாழ அறியாதோன் என்பார். ஆய்ந்தால் அறிஞனே உலக பித்தர் அனைவருக்கும் மருத்துவனாம். இந்த மகான்கள் எல்லாம் நம்ம பவரோக வைத்தியநாத பெருமாள். இந்த பித்தன் தெரியறதுக்கு என்ன மருந்து? இது நந்தனார் கீர்த்தனைகள் வரும், பிற்காலத்துல ஒரு தடவை பார்க்கலாம். பித்தன் தெளிய மருந்தொன்று இருக்குது, பேரின்பம் அன்றுள்ளே சுத்த வழியில. சாமி சொல்லுவாங்க, நோயின்மைன்னு பார்த்தோம் இல்லைங்களா? தூய உடம்புன்னுமே. நோய் என்ன? பிறவிதான் நோய். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம். யாருக்கு வரும்? வினை செய்தவங்களுக்கு தானே விளைவாக வரும். நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். பிறவி என்ற நோய் வேண்டாம் என்றால் தீவினையை செய்யக்கூடாது. நல்வினையை நாம் செய்கின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல் செய்ய வேண்டும். அஜீரணம் என்பதே சுவாமிக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. காரணம், அரசர் வீட்டு விருந்தானாலும் அளவோடு உண்பவர். சாமி சொன்னாங்களே, சாப்பிட ஞானிகள் பசிக்க மாட்டாங்க. பசிக்காதா? ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். ஈசனே தானாக உணரா மக்கள் இயல்பறிந்து ஒத்துதவி சிறப்பாய் வாழ்வோம். நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொன்னா அது அப்படியே கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. சரி, உணவு வகையில கட்டுப்பாடாக இருப்பாங்களா சாமி? யாரையும் எளிதில் நம்பி விடுபவர்கள். இந்த வார்த்தையை பாருங்க. பிறருடைய குற்றம் குறைகளை ஆராய்ந்து பார்ப்பதோ பேசுவதோ கிடையாது. இதெல்லாம் என்னதுங்க? வேதம் மாதிரி குருநாதர்கள் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது நமக்குள்ள தங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். யாரிடத்திலும் கடிந்து பேசுவதில்லை. tongue has no bones but can break heartsன்னு சொல்லுவாங்க. இது வாழ்க்கையில் நானே கூட அனுபவிச்சிருக்கோம். ரொம்ப சின்ன பையன், ஒரு 7வது 8வது படிப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஞாபகம் இல்லை. ஒரு முறை வீட்டுக்கு வந்து தங்கி இருந்தாங்க. ஒரு முறை தொடர் பிரசங்கம் நடக்கும் போதும் இந்த மாதிரி பின்னாடி ஸ்ருதி போட்டி போட்டுட்டு இருப்போம் வாய்ப்பு இருக்கும் போது. அப்ப என்ன தெரியும் நமக்கு? இப்பவும் தெரியாது. அந்த பிரசங்கம் நடக்கும் போது அதே சமயத்துல ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்தது பக்கத்துல. நான் அன்னைக்கு பிரசங்கத்துக்கு போகல, ஆர்கெஸ்ட்ராக்கு போயிட்டேன். அன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்ச உடனே நைட்டு கிளம்பி கிருஷ்ணகிரி போகணும். நான் நல்ல பிள்ளையாட்ட முடிச்ச உடனே வந்து கார்ல உட்காந்துக்கிட்டேன். அவங்களுக்கு தெரியும் இல்ல பக்கத்துல பையன் இல்லைன்னு. என்ன கேட்டிருக்கணும்? எப்படி சொன்னாங்களே, யாரிடத்திலும் கடிந்து பேசுவதில்லை. எப்படி சொன்னாங்க? குரு, இன்னைக்கு நம்ம பிரசங்கம் எப்படிப்பா இருந்ததுன்னு கேட்டாங்க. நானு, இல்லைங்க தாத்தா, இன்னைக்கு நான் பிரசங்கத்துக்கு வரல, பாட்டு கச்சேரி கேட்க போயிட்டேன்னு ஒரு சிரிச்சார் பாருங்க. நீ எல்லாம் கூட நம்ம கதை கேட்கலன்னா எப்படிப்பான்னு. ஆயுஸ்க்கும் மறக்காது. அந்த அந்த கடின் சொற்களே மிரட்டிருக்கலாம், திட்டிருக்கு. எப்படி எவ்வளவு உரிமை உடையவங்க. ஆனா அந்த வார்த்தை நீ எல்லாம் கூட நம்ம, அதாங்க திருத்தும் முறை. எப்படி சொல்லணும்? மகான்கள் சொல்வது வேற, செயல் வேற இல்லை. சொல்வதை செய்து காட்டினார்கள். என்றைக்குமே அந்த நினைவு நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். எனக்கென்று பெரும்பொருள் சேர்த்து வைத்துக் கொள்ளாதபடியால் மனதில் எப்பொழுதும் ஆறுதல் நிலவுகிறது. எவ்வளவு பொருள் ஈட்டியிருப்பாங்க. உழைத்து 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 சொற்பொழிவு செய்து கோயில்கள் குளங்கள் அவங்க செய்யாத சமுதாய பணியே கிடையாது. இறைப்பணிக்கும் ஏழைகளுக்கும் வரையாது இட்டுக்கொண்டே இருந்தாங்க. தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்ளவே இல்லை. அதனால்தான் ஆறுதல். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைங்க? அதுலயே உட்பொருள் இருக்கு, உணர்ந்து பாருங்க.
அப்போ பொருள் ஈட்ட வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்லல. சாமி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மகரிஷி பிச்சை எடுத்து உண்டு வேதாந்தம் பேசி பிழை செய்தே உயிர் வாழும் துறவு வேண்டேன், அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன், எச்சையிலும் சிந்திக்காது ஆற்றுவோர்கள் என ஏழ்மை நிலை ஏற்று வாழச் சொன்னால் எப்படி முடியும்? என அறிவு இருக்கு, உழைப்பு இருக்கு. உச்ச அறிவு நிலையில் உலகில் வாழ்வோர் ஒப்புவரோ பிறர் திணிக்கும் ஈன போக்கை. அவங்க தான் உழைத்து வாழ்ந்தாங்க, தன் தேவைக்கு போக பிறருக்கு ஈந்து மகிழ்ந்தாங்க. சாமி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றாங்க பாருங்க. மனிதநேயம், பக்தி, வைராக்கியம், இனிமையின் இருப்பிடம், யாரிடத்திலும் சினம் கொள்ளாத செந்தன்மை. அவங்க சொல்லுவாங்க, நான் மிதிக்கிற புல்லுக்கு கூட கோபம் வராதேப்பா, நம்ம ஆறாக்குள்ள வரவங்களுக்கே கோபம் வந்துருது, நாம் இன்னும் எவ்வளவு பக்குவப்படணும். தன்னை வெறுத்தாரையும் தான் வெறுத்து தள்ளாத தாயுள்ளம் தங்கிய தயாபரன், ஆன்றாவின் அடங்கிய கொள்கை சால்பு, கீழோர் ஆயினும் தாழ உரைக்கும் பெருந்தன்மை. இப்ப சொன்னமே, ஈட்டும் பொருள் எல்லாம் எல்லாருக்கும் இறைபணிக்கே என வாழ்ந்த எம்பெருமான். தன் தேவைக்கு போக, அதுக்காக குடும்பத்தை விட்டுடலைங்க. அவங்க சார்ந்தவங்க எத்தனை குடும்பத்தையும் காப்பாத்தினாங்க. சாமிஜி உதாரணம் சொல்றாங்க. துறவு நிலை போறாங்க, அன்னை லோகாம்பாளுக்கு சொல்றாங்க பாருங்க, மனமெனும் புனிதமுலை இணைப்பின் மூலம் மனைவியா எனக்கு அமைந்த மங்கையே, நற்குணவதியே, பெண் குலத்தின் பெருமை மிக்க குலவிளக்கே, தியாகத்தின் சுடரே, உந்தன் கணவன் என்ற முறையினிலே ஆற்ற உள்ள கடமைகளில் சிறிதளவும் தவறமாட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்லல அவங்க, இல்லத்தையும் கவனித்துக் கொண்டு அது வாழ்ந்து காட்டியிருக்காங்க. பணமீட்டல், செலவழித்தல், அருள் தொண்டாற்றும் பண்பாட்டில் இன்று முதல் பொது சொத்தாவேன். எவ்வளவு பொருளிட்டி வாழ்ந்தாங்க அருள் தந்தை தெரியுமே. பொருளா குவியுது. அந்த நிலையிலும் அந்த தாமரை இலை தண்ணீர் போலன்னு சொல்றாங்கல்ல, அந்த துறவு பற்றற்ற நிலையில இந்த பாடல் எழுதியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவ்விரு நிகழ்ச்சிகளை மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன், அவற்றை புவிவாழ்வில் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி. அந்த தர்மகர்த்தா கொள்கைன்னு காந்திஜி சொல்லுவாங்க. அறங்காவலர், பொருளுக்கு செல்வத்துக்கு நீ காவல் தான், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு. நச்சமயம் வாய்க்கும் எனில் அனைத்தையுமே அளிப்பேன், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்றெண்ணியான் துறவு பூண்டேன். இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல பாக்குறோம், ஒரு 5000 ரூபாய்க்கு நாங்க தானம் செய்யறோம், பொருள்களை வாங்கி கொடுக்கிறோம்னு சொல்லி 50,000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்கிறோமே. இந்த அறியாமையிலிருந்து விடுபடணும்ன்றதுக்கு தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் நாம சொல்கிறோம். அப்ப சாமி சொல்றாங்க, என்னிடத்துல உதவி பெறாதவர்கள் எப்பொழுதும் அன்பாக இருக்கின்றார்கள், எதிர்பார்ப்பு இல்லை. என்னிடத்திலே பெரிய அளவில் உதவி பெற்றவர்கள் மேலும் உதவி செய்யவில்லையே என்று என்னை வெறுக்கின்றார்கள். இது என் வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட அனுபவம். இந்த 2 மகான்களும் துறவரம்னு காவி துணி கட்டிக்கல, அவங்க வெள்ளை வேட்டி கட்டிய சன்னியாசிகள். துறவுன்றதுக்கு உண்மையான அர்த்தம் கொடுத்தவங்க. எத்தனை பேரால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. இது நாம கடைபிடிக்கிறதுக்கு இவங்க வாழ்க்கையில இருந்து சாமிஜி அறிவுரை சொல்றாங்களே. நண்பர்கள் வஞ்சகர்கள் எதிரின்னு சொல்றோம் இல்லைங்களா, எதிரின்னு வெளியில தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. வஞ்சகர் எதிரிகளாய் வந்துவிட்டால் வியப்பில்லை, வஞ்சகராய் நண்பர்களே வளர்ந்தால்தான் பெருந்தொல்லை. இதான் திருவள்ளுவர் சொல்லுவாங்க, வாழ் போல் பகைவர்க்கு அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் நட்பு. இந்த உறவு நட்பு மாதிரியே வஞ்சகராய் நண்பர்களே வளர்ந்தால்தான் பெருந்தொல்லை. அதுக்காக விட்டுட்டு போயிடலாமா வாழ்க்கைய? வஞ்சகருக்கு அஞ்சுவதோ வாழ்வு என்ன நிரந்தரமோ, வஞ்சகர்கள் அஞ்சற்றும் வாழ்வில் மயக்கம் உள்ளதால் தெளிவு இருந்தால் போதும், பயம் இருக்காது. இந்த பயம் என்பது ஒரு ஈகோவுடைய வெளிப்பாடுதான். கயவர்கள் கூட சேரிடம் அறிந்து சேர்ன்னு சொன்னாங்க. புகழ்ந்துரைக்கு பாருங்க, யாருன்னா நம்மள கொஞ்சம் தூக்கி வச்சா போதும் மாட்டிக்கிறோமே. புகழ்ந்துரைகள் பேசி பிறர் பொருள் கவரும் வஞ்சகருக்கு மகிழ்ந்து பொருள் உதவாதீர், மனம் திறந்த நட்பாக. என்ன சொல்லுவாங்க அத? நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இது தப்பு, செய்யாதன்னு கண்டிக்கிறது தான் நட்பின் அடையாளமே தவிர, பொருள் இருக்கும் போது வரதும் அற்ற குளத்து அருநீர் பறவை போலன்னு சொல்றாங்களா, குளத்துல தண்ணி இருக்கும் போது பறவை வரும், தண்ணி போயிட்டா போகுமா, அந்த மாதிரி நட்பெல்லாம் மனம் திறந்த நட்பாக.
அவங்க என்ன பண்ணுவாங்க? நிகழ்ந்த சில உண்மைகளை நேர்மாறாய் திரித்து உமை இகழ்ந்து பேசி திரிந்து இன்புறுவர் அவர் இயல்பு. காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட நட்பு வேண்டாம்னு சாமிஜி அறிவுரை சொல்லியிருக்காங்க. அந்த குருபிரான் சொல்றாங்க, எந்த மதங்களையும் நான் வெறுப்பதில்லை, என்னுடைய உள்ளத்திலே நீங்காது நிலவக்கூடிய இரக்கத்தை சிலர் தங்களுக்கு கருவியாக கொண்டு, ஏன்னா அவங்க கருணையே உடிவானவங்க, அதான் பேரருள் உடைமைன்னு சொல்றோம். என்னை பெரிதும் ஏமாற்ற நான் ஏமாந்து பெரிதும் இடர்பட்டிருக்கின்றேன். கருணையால் விளையக்கூடிய இரக்கம் இடர் தருகிறது என்பதை உணர்கின்றேன். இதற்கு என்ன சொல்லுவாங்க? மிஸ்பிளேஸ்டு சிம்பதின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படியெல்லாம் அவங்களுக்கு பார்த்து பழக்கமே கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல நினைக்கிறவங்க. ஏதேனும் வந்தாலும் இது என் வினைக்கு போச்சு, என் வினை கழிந்ததுன்னு சொல்லி விட்டுடுவாங்க இல்லைங்களா? சிந்தனையில் உயர்ந்தோர்கள் இந்த பாட்டு. இந்த மாதிரி உதவி செய்து அவங்களால எத்தனையோ துன்பம் வரும்போது குடும்பத்துல இருக்கிறவங்களோ கூட இருக்கிறவங்களோ விட்டுடுவாங்களா? சீர்திருத்த வாழ்க்கை வாழ்றது அவ்வளவு சுலபமா? சுவாமிகள் வாழ்க்கையிலே இது நடந்திருக்கு. இன்னொரு சமயம் பார்க்க, சரி இப்பயே பார்க்கலாம். அது எப்படின்னா, அந்த அந்த காலத்துல எல்லாருமே ஆலய பிரவேசம் பண்ணலாம்னு ஒரு போராட்டம் நடந்தது. அப்ப சாமிகளுடைய தந்தையார் நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம் நம்ம வேண்டாமேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சாமி சொன்னாங்களா, இல்லப்பா இறைவன் முன்னாடி எல்லோருமே பொது. அது எப்படி? இல்ல வேதம் சொல்றது ஒத்துக்கிறீங்களா? சொல்ற வேதத்திலிருந்து உதாரணம் சொல்றாங்க. அபிராய சண்டால, கொடிய சண்டாளனா இருந்தாலும் சிவகிதி வாச, இந்த இறைவன் நாமத்தை சொல்லி உருகி வணங்கினால் தேன சகசம் வஜே, தேன சகசம் புஞ்சீத. அதாவது இறைவனுடைய நாமத்தை சொல்லி வணங்கினால் போதும், அவன் கொடிய சண்டாளனா இருந்தாலும் அவனோடு பேசு, அவனோட உணவு கொள்ளு, அவனோட வாசம் செய்யணும் வேதம் சொல்லியிருக்குன்னு எடுத்து சொன்னாங்களாம். அவர்கள் தந்தையார் என்ன சொல்லியிருப்பாங்க? தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுவிற்கு எல்லாம் இனிதுன்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஒத்துக்கொண்டாங்களாம். ஏன்னா அந்த சீர்திருத்த வாழ்க்கையில இவங்கெல்லாம் சமூக புரட்சியாளர்கள், சாமானிய மனிதர்கள் கிடையாது. நம்ம ரெண்டு குருமார்களும் அந்தந்த வெளியில தெரியாம இருக்கலாம், மிகப்பெரிய புரட்சியாளர்கள். இதை உணர்ந்து ஒற்று பார்த்தால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி அந்த சீர்திருத்த முறையில எத்தனை சங்கடங்களை சந்தித்திருப்பாங்க. சிந்தனையில் உயர்ந்தவர்கள் தங்கள் வாழ்வில் சீர்திருத்த முறை காண விளையும் போது முதல்ல எங்கிருந்து வரும்? சொந்த மனையாளே அதை எதிர்ப்பாள். அடுத்தது சோதர சோதரிகள் எதிர்ப்பு அடுத்ததாகும். நமக்கு எதற்குப்பா வம்பு? தந்தை தாய் மனம் கசிந்து பாசத்தோடு தனையனை கெஞ்சி கொஞ்சி எதிர்த்து நிற்பார். பந்துக்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் பயமுறுத்தி எதிர்த்து நிற்பார். என்ன ஆவறது, ஃபியூச்சர் என்ன ஆவறது, என்ன செக்யூரிட்டின்னு விட்டுட்டு போயிடலாமா? சாமி சொல்லுவாங்க, இப்படி இறைநிலை உணர்ந்தவர்கள் வாயை கூடிக்கொண்டு போனால் சமுதாயம் என்ன ஆகும்? தன்னையும் காத்து கொள்ளணும், சமுதாயத்திற்கும் தொண்டு செய்யணும், பகுத்தறிவால் ஆராய்ந்தே பயனை காண்போம். ஏன்னா இதெல்லாம் அவன் கடந்து வந்தவங்க. அந்த அருள் குருமார் சொல்றாங்க, 25 வயது முதல் இன்று வரை நான் விரிவுரை செய்யாத நாளே கிடையாது. மழை விரிவுரை நின்று இருக்கும், சுகக்குறைவுன்னு ஒருபோதும் விரிவுரை நின்றதில்லை. நினைச்சு நம்ம 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசினா தொண்டை கட்டிக்குது. இரவு 9 மணிக்கு ஆரம்பிச்சு காலை 5 மணி வரை சொற்பொழி செய்வாங்களாம். இவர்கள்லாம் எதற்காக? புராணம் இதிகாசம் எத்தனை கதைகள் சொன்னாலும் அதுல உள் நோக்கம் என்ன? இறை உணர்வும் அறநெறியும் மக்கள் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான். இறைவன் திருக்கோயிலில் மட்டும் இருக்கிறான் என்று எண்ணக்கூடாது, நம் உள்ளத்திலே பிரியாமல் இருக்கின்றான். மனம் வழியே நீ சென்றால் மறுமுனையில் தெய்வம். அதனால் பிரான், இந்த பிரான்ற சொல் மறுன்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல. இறைவன் ஆன்மாக்களை விட்டு பிரியாமல் இருப்பதால் அவனுக்கு என்ன பேரு? பிரான். இந்த கண்ணபிரான், சிவபிரான், குரு பிரான்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ எண்ணத்திலும் சொல்லிலும் இறைவன் இருக்கிறான். அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகம், வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை. எல்லாம் பாருங்க இறை தத்துவம் தானே. நம்ம இத ஒரு பாடலா பாடிட்டு மட்டும் போயிட்டோம், அதை ஓதி கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அப்ப வாக்கில் இறைவன் இருக்கிறான்னா அந்த வாக்குல எப்படி இருக்கணும் நம்ம வார்த்தைகள் வரும்போது? தன்னையும் பிறரையும் துன்பம் தராத வாக்காக. இப்போ நம்ம இந்த பித்ருபட்சத்துல ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க, அதாவது நேற்று முன்னாடி
நம்ம முன்னோர்களையோ இல்ல குழந்தைகளையோ எந்த காரணம் கொண்டும் கொடுஞ்சொற்களால் சொல்லக்கூடாது. அது ஒரு ஈகோ தானே. அதுதான் பிற்காலத்துல சாபமா போகுது. இந்த விழிப்பு நிலை இல்லாததுனாலதான் நமக்கு நாமே எதிரிகளாக போய்விடுகிறோம். தந்தை தாய் அவர்களுடைய வினையை அனுபவிக்கத்தானே நாம பிறந்திருக்கிறோம். நம்மளுடைய வினைதான குழந்தைங்க. இப்ப இந்த ப்ராசஸ்ல நமக்கு நாமே விரோதியா மாறி விடுகிறோமே. இந்த விழிப்பு நிலை இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த சிக்கல். யாருன்னா அப்படி பேசினா கூட அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இக்னோரண்ட் அரகன்ஸ்னு சொல்லுவாங்க. அறியாமையிலால் அவங்க அப்படி பேசுறாங்க. அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் அதுக்கு பெஸ்ட் வே டு ரிப்ளைன்னு சொல்லுவாங்க. எதுக்குங்க? இதெல்லாம் பாடல் இல்ல, மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் எங்க இருக்காரு? வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அப்ப எல்லா இடத்திலும் இருக்கிறார்னா யாரை குறையாக சொன்னாலும் அந்த இறைவனை குறையாக சொன்னது போல் தானே அர்த்தம். நரசிம்மர் இதுல சொல்லுவாங்க இல்லைங்களா, பிரகலாதர் எங்க இருக்கார்? தூணிலும் இருப்பார் துணிபிரிவு இருப்பார் சொல்லிலும் உளன். அப்போ எண்ணமும் சொல்லும் செயலும் தூயனவாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் இறைநிலை உணர்ந்த விழிப்பு நிலை அதுதான் வேணும். அருளறிய பாவங்கள் செய்தல் கூடாது. எத்தனை பிறப்பு, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். மாணிக்க வாசகர் சொல்றார், எண்ணில் கோடி பிறவிகளை எடுத்து எடுத்து அயர்ந்து போனோம். இனி வேண்ட வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்றுதான், பிறவாமை. பிறவாதவனும் இரவாதவனும் ஆகிய எந்தை கந்தவேளிடம் நான் வேண்டுவது பிறவாமை ஒன்றையே தான்னு இந்த அருட்குருநாதர் சொல்றாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. என்ன வேண்டணும்? பிறவாமை. அது எப்ப வரும்? மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும். எல்லாமே நிறைவு பெற்றால் தானே அது வரும். நம்ம இன்னும் வந்த வேலை எதுக்கு? பிறவியை தவிர்க்கிறதுக்குன்னு வந்துட்டு பிறவியை சேர்க்கிற வேலையே அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விழிப்பு நிலையை ஏற்படுத்தத்தான் இந்த குருமார்கள் இவ்வளவு பாடுபட்டு உரைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வழிபாட்டில் பிறவி துயரை களைய வேண்டும் என்று நினைந்து கண்ணீர் மல்கிய பரமபிதாவை வேண்டுகின்றோம். நாம சாமி கும்பிடுறோம், வழிபாடு பண்றோம், என்ன பண்றோம்? இப்படி கும்பிடுறோமா, இப்படி கேட்கிறோமா? இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடுன்னு எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவு பெற்று வாப்பான்னு சொன்னா லக்கேஜை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோமே. இப்படி இறைநிலை உணர்ந்த தெளிவில் தான் சாமிஜியும் சொல்றாங்க, திருவருள் அமுதம் வேண்டி அருள் அமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன், அறிவதனின் மூன்று நிலை அற்புதம் உணர்ந்தேன். நமக்கு என்ன பிரச்சனைன்னா, இன்னும் நம்ம அந்த நிறைவான இன்பத்தை அனுபவிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதை விட பெட்டரா அனுபவிச்சோம்னா இந்த கீழக்கிறதெல்லாம் போயிடும். நம்ம இன்னும் அந்த லிமிட்டட் இன்பத்திலே இருக்கிறதுனாலதான் சிக்கல். அவங்க உச்சகட்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன், அறிவதனின் மூன்று நிலை அற்புதம் உணர்ந்தேன், திருவருளாம் தெய்வ நிலை ஆதி வெளியாச்சு தேர்ந்து கொண்டேன் அந்த திருவருளின் தன்மை, இருநிலையாம் அறிவு அசைவென்னும் மறைபொருளாய் இணையற்ற இப்பொருளே மெய்யும் உயிராக. எப்படி வருது? உருவ வழி கருவழி என்று இரண்டு பிரிவாகி உலகங்கள் உயிர் வகைகள் மனிதனுமாய் கண்டேன். அந்த நிலையை அடைஞ்சாங்க. அவங்களுக்கு நிறைவு வந்துருச்சு. இனி அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களோட 75 ஆண்டுல உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டுகள் வாழ்ந்து எதனால உணர்ந்தாங்க? நம்ம முயற்சி, திருவருளே அவ்வப்போது உணர்ந்திட்டேன், செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். ஏன்னா அவங்க நோக்கமே அதுதான். விழிப்பு நிலையோடு வாழ்ந்தாங்க, தூய்மை செய்து கொண்டாங்க. கருத்தொடராய் பின் பிறவி இல்லை இனி இல்லை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க. அதான் நோயின்மை. கர்ம வினை மிச்சமில்லை, அதனால இச்சை இல்லை எதிலும், அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். நம்ம என்னைக்கு அதை அடையிறது? கருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடர் இல்லை சாமி சொல்லிட்டாங்க. களங்கம் எனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம், இதான் ஆணவம் கண்மம் மாயை. எப்படி போச்சு? திருவருளோடு அறிவை இணர்ந்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். வினை தூய்மை, மன தூய்மை. பெருவாழ்வாம் மெய்யுணர்ந்த அயராத விழிப்பில் பேரண்டத்தோடு உயிரை இணைத்து ஆற்றும் அகத்தவத்தால் மருளொழிந்த மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். தான் பெற்றுட்டாங்க, உயர்ந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? மனித குலம் உய்வதற்கே அருள் தொண்டு ஏற்றேன். பிறவாமை கருதியே உள்ளத்திலே ஒழுக்கம் அமைந்தது. ஒழுக்கம்னா என்ன? உயிரினும் ஓம்பப்படக்கூடிய விழுப்பொருள். ஒழுக்கம் இல்லாமல் உயர்வு வருங்களா? இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம எப்படி வேண்டாலும் இருக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனா நல்லது மட்டும் வரணும்னு நினைக்கிறோம். அதுதான் சிக்கல். ஒழுக்கம் எனில்
உயிர்க்கு இன்னா செய்யா நோன்பாம். யாருக்கும் துன்பம் தராத உணர்வு. எப்போ ஒருவர் பிறர்க்கோ தனக்கோ உடனோ பின்னோ வழுக்கியும் தீமை செய்யா உணர்வது. அறிவு மறந்த நிலையில் கூட துன்பம் செய்யக்கூடாதான். வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? அழுக்காறு, பேராசை, சினம், கடுஞ்சொற்கள், 5 பெரும் பழிச்செயல்கள் தவிர்த்த வாழ்வாள் பழுத்து வரும் அறிவு. பர உணர்வு ஊறும் பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். நம்ம அதை வலிந்து தவம் செய்யறோம், வலிந்து கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. அது இயல்பாக போகணும். அதுதான் கடைசியா சொல்றாங்க, நாம் இறைவனுடைய சந்நிதியில் இருக்கின்றோம். எங்க இருக்கிறோம்? இறைவனுக்கு சுத்தவெளிக்குள்ள நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள சுத்தவெளி இருக்கிறது. இறைவனுடைய சந்நிதியில் தான் இருக்கின்றோம். அவன் ஒவ்வொரு கணமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அடியன் கருதுகிறேன். அதனால் அவன் அருளறிய உள்ளத்தில் பாவ நினைவுகள் எழுவதில்லை. இந்த நிலையை எல்லோரும் அடைய வேண்டும் என்றே எழுத்தாலும் சொல்லாலும் இடையறாது தொண்டு புரிகின்றேன். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் நம் உள்ளத்தில் இறைவன் உரைகின்றான் என்று எண்ணி அவன் அருளறிய தீவினை புரியக்கூடாது. நல்வினையை பயன் கருதாமல் புரிந்து பிறவி துன்பத்தை அகற்ற வேண்டுதல், இதுவே எனது வேண்டுகோளும் உள்ளமும் ஆகும்னு அந்த அருள் தந்தை சொல்லியிருக்காங்க. குருமார்கள் சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் பாருங்க, நம்மளும் எதையோ படிக்கிறோம், ஃபார்வேர்ட் பண்றோம், சொல்றோம். புக்தி பெற்ற மனிதர்கள் கூற விரும்புகிறார்கள். காரணம், அவர்கள் சிலவற்றை பெற்றிருப்பதால். நமக்கு தெரியும், வச்சிருக்கிறோன்றதுனால சொல்றோம். இந்த மகா புருஷர்கள் கூற விரும்புகிறார்கள். காரணம், அவர்கள் சிலவற்றை சொல்ல விரும்புவதால். ரொம்ப அருமையான கருத்து. யோசனை பண்ணி பாருங்க, நிறைய விஷயம் புரியும். இந்த உயர்ந்த நிலையிலிருந்து தான் அருள் தந்தை அவங்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. பரம்பொருளே என் உயிர்க்குள் அறிவாக நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்த்த உணர்ந்தேன். வரமளித்து வாழ்த்தி எனை அவன் உண்மை நிலையை நீ அடைஞ்சிட்டப்பா. வாழும் பல்லாயிரமாம் மக்களுக்கு அவருக்கு ஏற்ற தரமறிந்து வெளியிட்டு நம்ம லெவலுக்கு இறங்கி வருதல். அதான் அவதாரம்னு சொல்லுவாங்க. அவதாரம்னா இறங்கி வருவது. அவங்க இப்ப தாய் குழந்தை லெவலுக்கு இறங்கி வந்து தானே கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது டீச்சர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க? 5, 6 எவ்வளோன்னா விரல் விட்டு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குதான்? டீச்சருக்கே ஒன்றும் தெரியல, விரல் விட்டு தான் என்றாங்கன்னு நினைக்குதான். எவ்வளவு பெரிய அறியாமை! பல்லாயிரமாம் மக்கள் அவருக்கு ஏற்ற தரமறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றார் இறைவன் குருநாதர். சிரமதில் அதன் திருவாக்குப்படியே, சிரமதலில் தாங்கி அந்த திருவாக்குப்படியே தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன். இந்த உட்பொருளை உணர்ந்து அவர் காட்டிய வழியிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாவது வெளியில சொல்ல வேண்டாம், உள்ளே உணர்ந்து திருந்தினால்தான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற உண்மையான வழிபாடாக இருக்கும் என்று கூறி, நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவு மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு முறையோடு தூய்க்க வேண்டும். மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நான் ஒரு 10 தரம் கேட்டாதான் ஒரு துளி புரியும் நினைக்கிறேன் அன்னைக்கு. அது அந்த இல்லையா, அந்த எண்குண பஞ்சரனை கந்தன் அனுபூதி தினம் பாடுறேன்னா, ஆனா அது எதுல இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நீங்க சொன்னோன்னதான் பார்த்தேயா வாழ்க வளமுடன். ஆனா அந்த குருவின் நினைவில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றது ஒரு அமைதி இருக்கு அதுல. நீங்க அதாவது வயசை விட்டுட்டா கூட ஒரு புரிஞ்ச உடனே அப்படி வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கு. ஐயா நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா நான் அந்த கிருபானந்த வாரியாருடைய ஸ்பீச் அப்பப்ப கேட்பேன். நான் என்னால முடிஞ்ச அளவு ஒரு வாழ்க்கை வரலாறு படிப்பேன். அப்ப இந்த அருணகிரிநாதரை பத்தி அவங்க எழுத இல்ல, அது எனக்கு புரிதல் அவ்வளவுதானான்னு தெரியல. அதாவது மற்ற கந்தன் அனுபூதி, வேல்மாறல், கந்தன் அலங்காரம் இதெல்லாம் விட அந்த அனுபூதி மட்டும் ஒரு மந்திரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அனுபூதிய ஒரு மந்திரம், அது
ஒரு பாடல்னு கூட சொல்ல முடியாதுன்னு குறிப்பிட்டு, இது ஏன்னு கேட்டா எனக்கு புரியல. ஏற்கனவே நான் மகான் சொன்னதே நீங்க அதை பத்தி சிந்திக்காதீங்கன்னு கூட ஏற்கனவே ஒரு கணா என்கிட்ட சொன்னீங்க. கிளி அது வந்து கிளி வந்து அருணகிரி நாதர் வந்து கிளி ரூபத்துல இருக்கையில முருகன் சொல்லி கிளி சொன்னதுனால அது மந்திரமா அப்படிங்கிறது எனக்கு அவர் அந்த இடம் புரியல எனக்கு. அது அந்த கந்தன் அனுபூதி வந்து கிளி முருகனால பாடப்பட்டது, கிளிக்கு சொல்லி கிளி வந்து சொன்னதுனால அது அந்த அதுக்கு ரொம்ப ஒரு மந்திரமான நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை இல்ல அது நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் எப்படின்னு தெரியலையா? ஒண்ணு கேக்குதா ஐயா? கேக்குதுமா, சொல்லுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னுயா, நீங்க சொன்னதுல கடையிலா அறிவு, கடையிலா காட்சி, ஆற்றல், இன்பம், இது ஓகே புரியுதியா? இந்த இடையிலே வரும் பெயரின்மை, அந்த இடைங்கிறது அந்த கடைக்கு அடுத்து இந்த இடையிலே வர்றது, இடையிலே குளம் அடை அந்த அழிவு, அது எதையா குறிக்குது? நன்றி ஐயா, இது ரெண்டுக்கு மட்டும் எனக்கு சொன்னீங்களா போதும். ஓகேம்மா, வாழ்க்கை. குருமார்கள் நினைவு இருக்கிறதுனாமா இறைவன் வந்து ரூபம் எப்படி உணர முடியும்? எல்லாராலையும் உணர முடியாது. ஆன்மாவை உணர முடியுமா? முடியாது. ரெண்டுத்துக்கும் இணைச்சி இருக்கிறது தான் குருமார்கள். ஈஸ்வரோ குரு ஆத்மேதின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, கந்தர் அனுபூதியில கடைசி பாட்டு என்ன வருதுமா? கடைசி பாட்டு என்ன இருக்குமா? தெரியலையா? இல்லம்மா, நீங்க தான் டெய்லி படிக்கிறீங்களே. இந்த ஒண்ணு, இந்த ஆலாதி ஒன்றே அறி. இல்லம்மா, ஆமா, அந்த ஒண்ணதாயா தொங்கிட்டே இருப்பேன். உருவாய் அருவாய் உளதாய், கடைசியா குருவாய் அருவாய் உளதாய் கருவாய். ஆமா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குரு வடிவம் தான் முருக வடிவம். The Inner Teachings of Hinduism Revealed ஒரு புக்கு. அது நம்ம சமயம் எல்லாத்துலயும் அதுதான் சொல்லப்படுது. சாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்களா, காந்த தத்துவம் தான் கந்தன்னு சொல்றோம். அதனால இது இப்ப நீங்க வைஷ்ணவத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் காலம் ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன இறைவன் அப்படி இல்ல, ஆச்சாரியர் திருவடியை அடைந்தார். நம்ம நோக்கமே அந்த குருமார்களை அடைகிறது தான். ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க? இறைவனா தானே இருக்காங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து தொட்டு அப்படி ரசிக்கலாம் இல்லைங்களா? அதனாலதான் ஏன்னா நமக்கு அந்த அப்படித்தானே குரு பரம்பரை தானங்களே, அதனால அப்படி சொன்னோம். சரி, நீங்க முதல்ல கந்தர் அனுபூதி தான் நம்ம கேட்டீங்க. வேற என்ன கேட்டீங்க? கந்தர் அனுபூதி. அதாவதுமா அக்ஷரங்கள்னு சொல்லுவாங்க. 51 அக்ஷரங்கள். அகர முதலென உரைசை 51 அக்ஷரம்னு பேர், 51 எழுத்துக்கள். இப்ப நம்ம எழுத்துன்னா வரி வடிவம்னு ஒண்ணு இருக்கு, ஒளி வடிவம்னு ஒண்ணு இருக்கு. எழுதப்படுவது எழுத்தா, எழுப்பப்படுவது எழுத்தா? எழுப்பப்படுவது ஒளியா? ஆமா ஆமா, எழுப்பப்படுவது ரெண்டு. அதாவது அக்ஷரம்னா வரி வடிவம், ஒலி வடிவம்னு. அதெல்லாம் 51 இருக்கு. அகாராதி ஷகாராந்தம்னு சொல்லுவாங்க. இந்த 51 அக்ஷரங்களும் நம்ம 6 ஆதாரங்கள்ல இருக்கு. அதான் அத்தனை இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க ஓங்காரம்ன்றது. இந்த கந்தர் அனுபூதி 51 பாட்டு. முதல்ல நெஞ்ச கனகல்லும், அது பிள்ளையார் பாட்டு விட்டுட்டா 51 பாட்டு இருக்கும். இது சாமி சொல்லுவாங்க மாத்ருகா மந்திர மாலை. இது நீங்க சொல்ல சொல்ல நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம முதல்ல சொன்ன இல்லைங்களா, முதல்ல அதை படிங்க. அவங்க சொல்றத நம்பிக்கை விளக்கம் முழுமை பேரு. இதுல நீங்க சொன்னீங்கல்ல கிளி வடிவாக வந்து, இப்படி எல்லாம் நம்ம நிறைய கிளைக்கதைகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது குருமார்கள் சொன்னதை கேட்கணும். எது சொன்னாலும் இப்ப நம்ம யோகம் சம்பந்தமா ஏன்னா சாமிஜி என்ன சொல்லி இருக்கார் அதைத்தான் நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணுமா. அதனால வரையசாமி என்ன சொன்னார், ஏன்னா அவங்கதான் அதுக்கு அத்தாரிட்டி. அவங்க வாயால அருணகிரிநாத சாமியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு, வெளியில சொல்லி தெரிஞ்சா 1000 குழப்பம் தாமா வரும். உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை ஃபாலோ பண்ணாவே போதுமா. நீங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க பிரம்மஞானம் சாமிஜி சொன்னதை தெளிவா விளங்கிக்கிட்டு, இப்ப உதாரணத்துக்கு கந்தர் அனுபூதியே சொல்லி பாருங்க. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ எனையாண்டவிடம் தானோ பொருளாவது சண்முகனே. அப்படியே பிரம்மஞானம். பற்றுக்களை விட வேண்டும். ஆமாமா, அமரும் பதி கேள் அகமாம் என்னை விமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. இந்த மயக்கத்தை எல்லாம் போக்குவதற்காக மெய்ப்பொருள் பேசியவா யாரு? குருநாதர். அந்தந்த காலத்துல குருமார்கள் விளக்கங்களை சொல்றாங்க பாருங்க. மாமா, நமக்கு இதுக்கு மேல உலகத்துல அடையறதுக்கு என்னமா இருக்கு, அறியறதுக்கு என்னமா இருக்கு? அந்த பாடலை சொல்லும் போது இப்ப நீங்க சாமிஜி அதுக்கு உரை என்ன, சாமிஜி சொல்றதுக்கு உரை என்ன, வரையசாமி. அதை யான் பெற்ற இன்பம் பெரு அது சொல்ல தெரியாதுமா. அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அது. இப்ப எப்படி ஆரம்பிச்சோம் தெரியல, என்ன பேசணும் தெரியல.
ஆனா அந்த அந்த ஒரு செல்லும் தித்திக்குது பாருங்க, அப்படியே ஸ்டாண்ட் கண்டிப்பா இப்படி இருக்குன்னா உங்களுக்கு இவ்வளவு அந்த சொன்னது எவ்வளவு நல்லா இருக்கு. அது என்ன விஷயம், நம்ம நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. 40 நிமிஷத்துல எவ்வளவு குறைக்க முடியும்ன்றது தெரியல. சரி, அதனால ஓரளவுக்கு பண்ணோம். இது எத்தனை மணி நேரம் இருந்தாலும் பேசலாமா இது? அப்புறம் அந்த எண் குணத்துக்கு சொன்னீங்க இல்லைங்களா, கடையிலா அறிவுன்னு. அது பௌத்தத்துல கடையில ஒன்னு சொல்றது உண்டுமா. நம்ம தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் சொல்றத கடைனா முடிவில்லாத அறிவு, அதான் அளவில் ஆற்றலுடைமை அப்படின்றது. இடை நாமம்னா அவருக்கு என்ன பேரு? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேர். அவருக்கு பேருக்குதா ஊருக்குதா? ஏதவன் ஊர், ஏதவன் பேர், யார் உற்றார், யார் அயலார், ஏதவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவாய். ஊரும் பேரும் உறவும் பகையும் இல்லாத இறைவனை நாம அப்படி ஒரு பேர் வச்சுக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி நம்ம எங்கிருந்து வந்தோம்? எல்லாமே அவன் தானுங்களே. அந்த இடையில் இருக்கிற நாமங்கள் அவருக்கு கிடையாது, ஏன்னா எல்லாமே அவரே தானே இருக்காரு. அதான் இடையில் வந்த நாமம் பேர் இல்லாம அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகேம்மா, ஓகேம்மா. நன்றி, நன்றி ஐயா. இன்னும் ஒரு 10 தடவை கேட்டுட்டு ஏதாவது தெரிஞ்சா எழுதி வைக்கிறேன், அடுத்த தடவை பாக்குறேன். நன்றி ஐயா. 2-3 வகுப்பு உங்களை பார்க்கல. சரி, கண்ணாபரேஷன் பண்ணி பண்ணலையா? சந்தோஷமா. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இது சிவபுராணம் சொன்னீங்களா, அது என்ன வரி சொன்னீங்க இப்போ? எந்த வரி சொன்னமா? எப்பமா சொன்ன? ஐயோ, எடுத்ததும் சொன்னீங்க, மறந்துட்டேன் நானு. எடுத்த உடனே என்ன சொன்னோம், எதுக்கு சொன்னோமா? வாயுமானவர் சொன்னாரு, சிவபுராணம் எல்லாம் சொன்னீங்க. கந்தர் அனுபூதி பிகினிங்ல சொல்லும்போது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையா. ஆமா, நீராய். அப்புறம் இந்த இது சொல்லிருப்பலமா, பாரிக்கும் ஆரியனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க இது பித்தன் குருவை சொன்னீங்களா? அப்ப அவர்கிட்ட இருந்து நமக்கு மருந்து கிடைக்குதுன்னு. இல்லம்மா, எல்லாரும் நம்ம ரேஞ்ச வச்சுக்கின்னு குருநாதரை எடை போடுறோம் இல்லைங்களா? அவர் என்ன இவ்வளவு அறிவு வச்சுக்கின்னு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளவு ஏன்னா நம்ம அப்படித்தானே பாக்குறோம். நம்ம அப்படித்தானே நினைச்சிருப்போம். அவர் போய் எத்தனை பேர் பேசியிருக்காங்க. சாமிஜி அந்த காலத்துல குடுவாஞ்சேரியில இந்த கையெழுத்து பிரதியா இதெல்லாம் எடுத்துட்டு போய் எழுதி இந்த மாதிரி தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அவங்க போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அங்க இருக்கிறவங்க எல்லாம். என்னங்க இப்படி பண்றா, அவர் ஒரு பைத்தியங்க. நம்ம அப்படித்தானமா நம்ம அறிவை வச்சுக்கிட்டு தானமா மத்தவங்கள பண்றோம். நம்ம அறிவு நிலை அவ்வளவுதான் இருக்கு. அதான் அறிவாட்சி தரம்னு சொல்றாங்க. அந்த பார்வையில தானே பார்ப்போம், இவங்க எல்லாம் எனக்கு எதிரானவர்கள், இவங்க என்ன மதிக்கிறது இல்ல, இவங்க என்ன பண்றது இல்ல. அப்படி நாம குருமார்களை அப்படி நினைக்கிறோம் இல்லைங்களா? எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்றது நமக்கு புரியாதுங்களே. இப்போ சாமிஜி அந்த அறிவித்தல் கோயில் அப்படி சுத்தி வருவாங்க. அப்போ மக்கள் நின்னுட்டே இருப்பாங்க. ஏன் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, அதான் பாத்துட்டாங்களே. இல்ல சாமி, இன்னொரு தடவை வருவீங்க சாமிஜியை பாக்கலான்னு சொல்லி. பைத்தியக்கார ஜனங்க கேஷுவலா சொல்லுவாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதே இல்லம்மா. நமக்கு அப்படி பழக்கம். நம்ம ஒரு இதை வச்சுக்கிட்டு, அதாவது கிளிங்கிங் ஆன்னு சொல்றாங்கல்ல, பற்று 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 பற்றுன்னு சொல்லி பெரியவங்களை அவங்க சொல்றத நம்ம கேட்டா பிரச்சனை இல்லை, நம்ம லெவலுக்கு அவங்களை இழுக்கிறோம். அதுதான் சிக்கல். இழுத்துட்டு நமக்கு உடன்பாடா வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க பைத்தியம், அவங்க எதிர்பார்ப்பு அப்படி சொல்றோமே. அவர் தான் எல்லா பைத்தியத்துக்கும் வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர் அப்படின்னு அந்த பாடல்ல சாமிஜி சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொன்னேன். அன்பு காட்டுறது கூட நீங்க பொசசிவ்ன்றீங்க. அன்பு வேற, பொசசிவ்னஸ் வேற. நம்ம அன்ப பொசசிவ்னஸ் நினைச்சுக்கிறோம், அதுதான் சிக்கல். பொசசிவ்னஸ்னா என்னம்மா, என்கிட்டயே இருக்கணும், என்கிட்டயே பேசணும், யார்கிட்டயே பேசக்கூடாது. ஒரு தாய் அவங்க குழந்தைய என்ன சொல்றாங்க, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், நான் சொல்றதை கேட்கணும், இந்த டம்ளர் எடுனா எடுக்கணும், வையினா வைக்கணும், யார்கிட்டயும். அதுக்கு பேரு பொசசிவ்னஸ், அன்பு கிடையாது. அப்படி பொசசிவா குழந்தைய வளர்க்குற அது அன்புன்னு நினைச்சுக்கிட்டு வளர்க்குறாங்க அந்த தாய். கல்யாணம் ஆன உடனே என்ன பண்றான் அந்த பையன், மருமகளோட வாழ விடுறாங்களா? இல்ல. ஏன்னா அது அன்பு கிடையாது. அன்புன்னு இருந்தா சுதந்திரம்.
ஏப்பா நீ என்ன பாத்துக்கினா என்ன பாக்கலாம் என்ன, நீ உன் பொண்டாட்டி கூட போய் சந்தோஷமா இரு, நீ நல்லா இரு, நீ எங்க இருந்தால் அதுக்கு பேர் தாமா அன்பு. நிறைய பேரு பொசசிவ்னஸ் தான் அன்புன்னு தப்பா நினைத்துக் கொள்கிறோம். எல்லை கட்டிய உணர்வைத்தான் அன்புன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாதுன்னு மகான்கள் சொல்றாங்க. நீ எங்க அப்படி அன்பு, ஒரு தாய் அன்பா இருந்தான்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே அதுக்கு பேர் தாமா தாய்மைன்னு பேரு. அப்படி இருந்தா அவங்க அந்த பையன் எங்க இருந்தாலும் பார்த்தா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம இன்னும் அன்புன்னா என்னன்னு இன்னும் தெரிஞ்சுக்கல நிறைய பேரு. அதுதான் குருநாதர்கள் என்ன சொல்றாங்க, ஏப்பா நீ என் கூடயே உட்காந்துனரு, நான் சொல்றதே கேளு, அப்படி எல்லாம் சொல்லல. அவங்க சொன்னாங்க, நீ கேட்கலையா பரவாயில்லப்பா, உனக்கான காலம் வரும், நீ கேப்ப, நான் சொல்றத கேட்கலையா என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லவே இல்லையே. ஆமா, சாமிஜிக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்குமா. இது இது ஒன்னொன்னும் இப்ப நான் சொன்ன கருத்துக்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே எவ்வளவோ நடந்திருக்கு. அவர்கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு காலத்துல கணக்கு பார்க்கும்போது பணம் கொஞ்சம் குறைவா இருக்கான், கணக்குல வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சாமியை வேலையை விட்டு நிறுத்தினோம், அந்த பணம் கையாடல் பண்ணிட்டான். நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம், முதல்ல தூக்கு, நாங்களாம் ஆன்மீக வாழ்க்கை நேர் அப்படித்தானே சொல்லியிருப்போம். சாமிஜி என்ன சொன்னாராம், அவனுக்கு என்ன கஷ்டமோ பாவம்னாராம். இதுக்கு பேர் தாமா அன்பு. இப்ப உங்க பசங்க இருக்காங்க, உங்க வீட்டுக்காரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன, நீங்க இல்ல, ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூடயே பேசணும், என் கூடயே உட்காந்து நிக்கணும், இப்படி கேக்குறாங்க இல்லைங்களா. கல்யாணம் ஆன பிறகு என் கூடயே உட்காந்து என் கூட பேசுனா நீங்க என்ன விருந்தாளியா சொந்தக்காரரா? ஆமா, அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, உட்காந்து சால்ரா அடிக்கிறதுக்கா? அப்படி எதிர்பார்ப்போட வளர்த்தா அது பேர் அன்பு கிடையாது, பொசசிவ். இன்னைக்கு மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை ஏன் வருதுன்னா அன்பு காட்டுவது குறைந்து விட்டது, தெரியலை. அன்புன்னா அடிமைப்படுத்துவது கிடையாது, அன்புன்னா சுதந்திரம். ஒரு உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னா எப்படி தெரியுங்களா, ஒருத்தர் சொல்றாங்க அன்பு வச்சிருக்க, நீ எனக்கு நல்லது பண்ணல, நான் சொல்றத கேட்கல, இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, இதுக்கு பேர் தாமா அன்பு, விசுவாசம். காரைக்கால் அம்மையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல பாட்டது, அருமையான பாட்டது. நம்ம விசுவாசம்னா கடவுளே எனக்கு நீ இத அருள் புரிஞ்சியே, அத அருள் புரிஞ்சியே, நன்றி, அப்படி கிடையாது. மிக உயரிய தத்துவம் அவங்களது. இடர் களையாரேனும், எனக்கு நீ துன்பத்தை களையலனாலும் பரவாயில்ல, எமக்கு இறங்காரேனும், படரும் நெறி பணியாரேனும், நீ எதுவுமே செய்யலனா கூட அன்பராது என் நெஞ்சு உமக்கு. அற்புதமான பாட்டு, அற்புத திருவந்தாதின்னு. நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு என்ன வேலையோ, சாமிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும், எத்தனை சிக்கல் இருக்கும், நம்ம லிமிட்டுக்குள்ள சாமிஜிகளை மகான்களை அடைக்க பாக்குறோம். அதைத்தான் பித்துன்னு சொன்னோம். உண்மையில நம்ம தான் பித்து. அன்புன்னா வந்து பொசசிவ் கிடையாது, அன்பை பொசசிவை அன்பா வச்சுக்கிறோம்னு சொன்னோம்மா. அது எதிர்பார்ப்பில்லாத அன்பு இருக்கணும்னு சாமி சொன்னாங்க, அதுதான் சொன்னோம்மா. நன்றிகள் ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் வேற யாருக்கும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் ஐயாவிடம். வாழ்க வளமுடன். சிறப்பா ஐயா வந்து பல குருமார்களுடைய கூறிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து மிக சிறப்பா கூறிட்டு இருக்காங்க. நீங்க உங்க கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். குரு சொன்னதுல என்ன, ராஜலட்சுமி அம்மா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடனம்மா, அன்மியூட் பண்ணி பேசலாமா? வாழ்க வளமுடனம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் என்ன கருத்து, எவ்வளவு உட்பொருள், அப்பா அப்பா எங்க இன்ப ஊற்றாவே இருந்தது ஐயா. உங்களுக்குள்ள உறைந்த ஊற்று எங்களுக்குள்ளயும் வந்துடுது. ஆனா எல்லாத்துக்கும் அர்த்தம் புரியாட்டாலும் அதனுடைய சாராம்சத்தை சொல்ல முடியாத ஒரு அனுபவமாகவும் இருந்தது, நல்ல ஆனந்தமாகவும் இருந்தது. ஐயாவோட தொண்டு மேல் மேலும் சிறக்கட்டும். சந்தேகம் வரத்துக்கே ஒண்ணும் இல்லையா, அதோட ஊன்றி போயிட்டோம் நாங்களும். இல்லம்மா, அது அவங்க அந்த முன்னோர்களை வணங்கணும்னா அப்படி தோணுச்சு. அது மகான்களை பத்தி சொல்லலாமேன்னா அது பார்த்தா இன்னும் ஒரு 10 எபிசோட் வரலாம் போல இருக்கு. இத ரொம்ப சுருக்கி ஒரு கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சது. இன்னும் அவங்க வாழ்க்கை நிகழ்வுகளே நிறைய பேருக்கு தெரியாதுமா. யார் யாரோ சொன்னதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்னு, நேரா பார்த்தவங்க உணர்ந்தவங்க சொல்றது கொஞ்சம் தான், அவங்க சொல்றதை கேட்டு அது ரொம்ப வழிமாறி போயிடுது. அது என்னவோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அம்மா அவங்கள பத்தி நினைச்சாவே இன்பம் தானம்மா. ஏன்னா அவங்க இன்ப வடிவினர் தானே, பேரின்ப வடிவினர். போயிடுறோம்.
இல்ல சார், எவ்வளவு குருமார்கள், எவ்வளவு கருத்துக்கள், இத்தனையும் ஒன்னாக்கி ஒரு கேப்சூலாக்கி நம்ம மகிழ்ச்சி நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுதான் எசன்ஸ், ஒரு டிராப் மனவள. நீங்க எந்த துளி மனவளக்கலை எடுத்தாலும் எல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க, எல்லாம் நிறைஞ்சிருக்கு. நமக்கு அது தெரியல, அது தெரியல, மதிப்பு தெரியல, ஃப்ரீயா கொடுத்ததுனால மதிப்பு தெரியல. கேட்க கேட்க சந்தோஷமாவும் சிறப்பாகவும் இருக்கு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஐயா உங்க பேருக்கு தகுந்த மாதிரி அந்த குருவர்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அவங்க வச்ச பேர் தான், குருநாதர் வச்ச பேர், அவங்க வச்ச பேர்லயே அது சேர்த்தே வச்சிருக்காங்க. ஆமாமா, அத்தனை குருமாரையும் நீங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைமதி மோகன சுந்தரம், வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. சந்தேகம் எதுவுமே இல்ல. ஒவ்வொன்றும் அவ்வளவு சிறப்பா இருந்தது. கந்தர் அனுபூதியை பத்தி நானும் அந்த 51 பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த உருவாய் அருவாய் ஒவ்வொரு பயணம் பண்ணும்போதும் கிளம்பும் போதெல்லாம் சொல்லிட்டு கிளம்புனா அப்படியே பிரம்மஞானமா, உருவாயர் பிரம்மஞானமா. அது மொத்த சாமி, நீங்க அந்த பாடல்கள்லாம் சாமிஜி சொன்ன தத்துவங்களை உணர்ந்துட்டு அந்த பாடல் படிச்சு பாருங்க, வேற வேற மாதிரி இருக்கும். அது உள்பொருள் உண்மையா புரியும். அது முருகருக்கு ஸ்கந்த குருன்னு தான் பேரு. என்னோட இஷ்ட தெய்வமா முருகர் தான் இருந்தாரு. கந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த மாதிரி வாழ்ந்துட்டு தான் வந்திருந்தேன். இப்பதான் ஞான மார்க்கத்தை ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறோம். அதுதான் ஞானம், இதுதான் பக்தி, ரெண்டும் வேற வேற எல்லாம் கிடையாது. அதாவது முதல்ல கோவில் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தது, இப்ப உடற்பயிற்சி அந்த மாதிரி வந்திருக்கிறேன். அந்த கோயிலுக்கு போனீங்க, இப்ப அரியத்தூர் கோயில் வந்திருக்கு. ஆமாங்க ஐயா. ஆனா ரொம்ப முருகரை ரொம்ப பிடிக்குங்க ஐயா. அதனால அது சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. மத்த எல்லா பாடல்களை விட சஷ்டி கவசம் ரொம்ப விரும்பி பேசி சொல்லிட்டே இருந்துட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து கந்தர் அனுபூதியை பத்தி இப்ப அதிகமா எல்லாரும் பேசுறாங்க. அந்த உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்னும் போது அந்த ஸ்கந்த குரு நம்மள சிவனடி நோக்கி நம்மளை அனுப்பி வைப்பாருன்னு தோணுங்க ஐயா. நம்ம ஆன்மீகத்துல 6 குருமார்கள்ல ஸ்கந்த குரு, தட்சிணாமூர்த்தி, அயக்ரிவர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுல எனக்கு கந்தர் அனுபூதியை பத்தி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. பேச்ச கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அத சொல்றதுக்கு தான் ஐயா. வேற சந்தேகம் எதுவும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கடவுள் எங்கேயோ இருக்காருன்னு இல்லம்மா, எங்கேயோ கூட்டிட்டு போறாருன்னு இல்லம்மா, அங்க அதுலதான் இருக்கோன்றத ரியலைஸ் பண்றதுதான். அவர் எங்க இல்ல, அவர் எங்க இல்ல. நல்லா வாங்க வாங்க, அப்படியே வாங்க. அவர் தான் நாம. அது அப்படியே பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ண தெரியும். நல்லது. இப்ப நீங்க வேற விஷயம் படிக்காம நல்ல விஷயங்களுக்குள்ள வர்றது சந்தோஷமா. வாழ்க்கை வளமுடன்மா. வாழ்க்கை வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க்கை வளமுடன். நன்றி. அடுத்ததாக மாரிமுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. அருமையான ஒரு ஐயா, ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி, பரமகுருன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி குருமார்ல ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா எல்லாமே நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே வேதாத்தியத்துல இருக்கிறது தான் சிறப்பா இருக்கு ஐயா. அதாங்கய்யா வேதாத்திரிய முழுமை, எளிமை, கம்ப்ளீட். நீங்க இன்னும் புதுசா யாருன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சாலும் இதுல இருக்கும். ஆமாங்க ஐயா. இப்ப மத்த விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்றோம்? நம்ம எதுல இருக்கோம், குருமார் என்ன கொடுத்திருக்காருன்னு அருமை தெரியாம இருக்கமே. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற விஷயங்கள் வெளில தெரியறது இல்லைங்களா? இல்ல, முதல்ல அந்த சிவபுராணம் இதெல்லாம் கல்ச்சர், திருவுருவ கல்ச்சரியா நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா ஐயாவுடைய பயிற்சி எடுக்கும் போதுதான் தெரியுது அது முடிஞ்சது எல்லாமே இதுல இருக்குது அப்படின்ற நிலையில இருக்குது. ஐயா ஒன்றுக்கு ஒன்று குறைவு உயர்வுன்னு இல்லைங்கய்யா. அந்தந்த காலத்துல அந்தந்த மகான்கள் கொடுத்ததை அடுத்தது வரவங்க சீரமைத்து கொடுக்குறாங்க. அது கொடுத்த நோக்கமும் அதுதான். அப்படித்தானுங்களா அது இருக்கு? அந்த சிவபுராணம் படிச்சீங்கன்னா அதுல என்ன இருக்கு? ஆமா, அது இதா இருக்கு. ஆமா, மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம், நீங்க அதெல்லாம் பாருங்க. சாமிஜி சொன்னா அப்படி இருக்கும். இத சொல்ற எதுக்கு சொன்னாங்க? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் பயிற்சியா கொடுத்திருக்கார். பயிற்சியா கொடுத்திருக்கார்.
பயிற்சியா யாருமே செய்யல, ஐயா செஞ்சிருக்காரு. பயிற்சியா கொடுக்கணும். இதுக்கு மேல ஒண்ணு சிம்பிளிஃபை எப்படி வருங்கய்யா? வராது வராது வராது. இதை கடைபிடித்தால் போதும். அவர் சொன்ன மாதிரி கடைபிடிச்சா போதுங்கய்யா, வாழ்க்கை இனிமைதான். நாம நல்லா இருந்தா போதும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். வந்து இப்போ குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், மற்றபடி நம்ம இந்து மதத்தான அந்த இதுவா இருக்கட்டும், எல்லாமே பகவத்கீதா இருக்கட்டும், எல்லாருடைய சார்த்தையும் வந்து எது மக்களுக்கு தேவையோ அதை மட்டும் அவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணி அதை பயிற்சியா கொடுக்கறது வந்து அது எப்படிதான் நம்மளுக்கு யோசிச்சாரு, நம்மளுக்கு குருவா கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயங்க. நம்மளுக்கு அவங்களுடைய கருணைங்க. இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, நான் பெற்ற இன்பம் எல்லோருக்கும் போகணும்னு இறைவன் உள்ளுணரா சொன்னார், அதைத்தான் செய்கிறேன்றாரு. இப்ப நமக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு சின்ன பென்சில் கொடுத்தா கூட அது எத்தனை வருஷம் வச்சிருப்போம் இல்ல? ஒரு காலத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்போம், இல்ல கல்யாணம் பண்ணி காதலிச்சிருப்போம். முதல்ல ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அந்த கவரை கூட போடாம வச்சு எத்தனை பேர் வச்சிருக்காங்க? ஆமா ஆமா. அதையே அப்படி வச்சிருக்கோம்னா இவங்க கொடுத்த இந்த குருமார்கள் அவ்வளவு அன்போட நமக்கு பயிற்சியா கொடுத்திருக்காங்கன்னா அதை எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும், கடைபிடிக்கணும். இது மதிப்பு தெரியாம இருக்காங்க. மத்தவங்களை விடுங்கய்யா, நாம மதிப்போம். அதான் சொன்னாங்களே, மத்தவங்களை பத்தி யோசனை பண்றது அப்புறம், நாம அதை வலுவா கடைபிடித்தால் அந்த அலை பரவும் இல்ல. மதிப்பு தெரியாம இருக்காங்களே நினைச்சீங்கன்னா நமக்கு எல்லாம் குறையா வருது. அது அந்த நம்ம பயிற்சி அது இல்லையே. அது சாமி சொன்னாங்களே, ஊராரை உலகாரை தானே நம்ம யோசனை பண்றோம். வேண்டாம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், எல்லோரும் அதை கடைபிடிக்கிட்டோம், வாழ்த்துவோம். சரிங்க சரிங்க சரிங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அன்புனா என்ன, பற்றுனா என்னன்னு சொன்னீங்க. அன்பு வந்து இப்ப நம்ம பசங்க மேல வைக்கிறது பற்றா இருக்குது, மற்றவங்க மேல வைக்கிறது அன்பா இருக்கு, நம்ம எடுத்துக்கலாமா ஐயா? எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்தணும், அவ்வளவுதான். இதுக்கு விளக்கமா சொல்லும் போது, தன் பொருளில் வைப்பது பற்று, பிறர் பொருளில் வைப்பது ஆசை, நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க ஐயா. உங்க நோக்கம் என்னவா இருக்கு அதை மட்டும் பாருங்க. சாமிஜி சொன்னா ஆசை சீரமைத்தல் தான். பேரு என்னவா இருந்தாலும் அன்பு வாழ வைக்கும், அவ்வளவுதான். நீங்க வாழ வைக்கிற மாதிரி அன்பு வைக்கிறமான்னு மட்டும் பாத்துக்கோங்க. பசங்க மேல வச்சாலுமே கூட பசங்க நல்லா இருக்கணும். 4 தடவை சொன்னீங்க கேட்கல, அப்புறம் குரல் உயருதா? இல்ல. ஆமா கண்டிப்பா. குரல் மட்டும் உயருது, கையும் உயருதா? ஆமாங்க. அது அன்புன்னு நம்ம நினைச்சுக்கிறோமே, அறியாம இல்லையா? ஆமா கண்டிப்பா. நம்ம முதல்ல வளருவாங்கய்யா. அந்த குழந்தைய பார்த்து இந்த மாதிரி நீங்க எப்படி குழந்தைங்க கிட்ட நம்ம நடந்துக்கிறோமோ அதுதான் அவங்க தந்தையாகும் போது நடந்து கொள்வாங்க. அப்ப நாம தவறே செய்தாலும் அந்த குழந்தைகளை சொல்லலாம், சரி அவங்களும் திருந்துவாங்க. கடுஞ்சொல் சொல்லி சாமி சொல்றாங்கல்ல, சினத்தினால் திருத்தம் வராது, வருத்தம் தான் வரும். அன்புன்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமாக வாழ்த்து தான். எல்லாமே மாறுங்க, எல்லாமே மாறும். நம்ம ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணி என்ன சொல்றது, தன்முனைப்பு தான். தன்முனைப்புல தான் இந்த சிக்கல்கள் எல்லாமே வருது. அன்பு 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 தான் எல்லாமே. நிச்சயம் அன்பு தான் நித்தியம், மற்றது எல்லாமே அநித்தியம். நம்ம பசங்க மேல வைக்கிறது வந்து நம்ம சொல்றவங்க எதிர்பார்த்து நம்ம அந்த வயசுல அது ஒரு ஆதங்கம், நம்ம அப்படி பண்ணமே அப்படின்ட்டு. அப்ப நம்ம பண்ணதானே அவங்களும் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம அதுக்கு பயிற்சி செய்து முயற்சி செய்து அந்த பதிவுகளை போக்கி மாற்றி செயல் செய்தால் மட்டும்தான் கருவமைப்பில் வந்த பழக்கம் போகும். நம்ம தான் தத்துவம் சொல்லியிருக்காரு சாமி. ஐயா, பேசினா படிச்சா சொன்னா கேட்டுருவாங்கன்னா உலகத்தில் இந்த நாட்டில் இல்லாத அறநூல்களா, இல்லாத மகான்களா? எத்தனை பேர் தெரிஞ்சிருக்காங்க? அதனால அவரவர்களுக்கான காலம் வரும். அதான் சொல்லுவாங்க குருமார்கள் கிட்ட போய், அச்சோ இப்படி பண்றானே, என்ன பரவாயில்ல, போன ஜென்மத்தோட இந்த ஜென்மம் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. ஏன்னா அந்த அறிவின் முழுமை தானே, அறிவின் முழுமையை நோக்கிய பயணம் தான். இவர்களும் கடந்து வருவாங்க. நமக்கு என்னன்னா இன்னைக்கே எல்லாரும் நடந்துடணும்னு பாக்குறோம். அது சாமி சொல்றாங்க, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், திருத்தம் உடனே வராது, அதற்கான கால நீளம் உண்டு. நம்ம முதல்ல பொறுமையை வளர்த்துக்கலாங்கய்யா, காத்திருக்கலாங்கய்யா. எல்லாம் வல்ல இறையாற்றல் இன்னாருக்கு இன்னார் இதுன்னு கொடுத்திருக்கு, ஏற்றுக்கொண்டு போவோம், அவ்வளவுதாங்க. மன நிறைவை வளர்த்துக்கலாம். வாழ்க வளம். ரொம்ப அருமையான விளக்கங்களையா. குழந்தைங்களை வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. அவங்க நமக்கு விரோதிகள் இல்ல, நம்ம பிள்ளைங்க. கண்டிப்பா அப்படிதான் நம்ம சில நேரம் நினைக்க வேண்டியது இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இல்லைங்கய்யா, நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம பெத்தவங்களை நம்ம தான் பாத்துக்கணும். பெற்றவர்கள் பிள்ளைகளை திட்டுவது சாபம். நீ அறிவு குறை, இப்படி போயிடுவ அப்படி போயிடுவேன்னா அதே வார்த்தை நின்னுடும்.
சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அந்த குழந்தைங்க கிட்ட காலப்போக்கில் அது சரியா போயிடும். சரிங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்த்துவதையா. அதே போல நம்ம பேரண்ட்ஸ நம்ம எவ்வளவு மரியாதையா வச்சிருக்கோம். அவங்க நம்மள திட்டி இருக்கலாம். இப்ப நம்ம திட்டுறோம்ல பசங்களை, ஆமா, அது போல அவர்கள் திட்டி இருக்கலாம். அதற்காக அவங்களை எதிர்த்து பேசிடக்கூடாது. நம்ம தாங்கய்யா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாலமா இருக்கிறோம். நம்ம தான் திருந்தணும். அவங்க எல்லாம் நம்மை திருத்த வந்த குருமார்கள்னு நினைங்க. சரிங்க. கொஞ்சம் நான் உள்ளம் திருந்தினால் உலகமே திருந்திருங்கய்யா. சரிங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை அருமையான வழக்கம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். இந்த விளக்கத்தை கொடுத்த இறைநிலுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றிங்க. நீங்க கேள்வி கேட்டதுனாலதான் இது வந்துச்சு. சந்தோஷங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக தனப்பிரியா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. நான் பாதியிலேருந்து தான் உங்களுடைய சொற்பொழிவு கேட்டேன். பரவாயில்ல. எனக்கு மையத்துக்கு போய் பயிற்சி பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு வந்தேன் ஐயா. அதுதான் வேணும். புதிதா இப்பதான் மனவள கலையில சேர்ந்திருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு ஆசிரியரா இருந்தேன். எனக்கு எதுல கிடைச்சாலுமே திருப்தியே இருக்காது ஐயா. அதாவது எதுனா பணம் பொருளுக்கு நான் சொல்ல வரல. நான் படிச்சிருக்கேன், எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். ஆனாலும் என் மனசு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என்னமோ கிடைக்கலையே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன யோசிச்சேன்னா, இனிமே நம்ம வாழக்கூடாது, இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப மனவள கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் வாழணும் அப்படின்ற நோக்கமும் ஓரளவுக்கு இப்ப புரிஞ்சுக்கிட்டு வருது. அது எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனா இப்ப இன்னைக்கு நீங்க பேசின டாபிக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குழந்தைகள்கிட்ட நடந்துக்கிறது. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப மையத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே நானும் அந்த சிலம்பத்தை நினைச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல. நானும் பல சமயத்துல நம்ம மேலதான் தப்பு இருக்குன்றத உணர்றேன். இப்பதான் சமீப காலத்துலதான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். பிள்ளைகள்கிட்ட கடுஞ்சொற்கள் பேசி இருக்கிறேன் நானும். ஆனா இப்ப அந்த கடுஞ்சொற்கள் பேசுறது எவ்வளவு ஒரு தவறான செயல் அப்படின்றத உணர்ந்துட்டேன். நம்ம என்னதான் டிகிரிஸ் படிச்சாலும் வாழ்க்கைய நம்ம படிக்கணும் அப்படின்றது இப்பதான் நான் என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியுது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பசங்களுக்கு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அத நான் நீங்க சொன்னதே தான் நானும் நினைக்கிறேன். நான் முதல்ல திருந்தணும், நான் உடற்பயிற்சி செய்யணும், நான் காயக்கல்பு செய்யணும், நான் தவம் செய்யணும். அப்பதான் இந்த குழந்தைகள் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த குருமார்கள் ஃபர்ஸ்ட் இந்த மையத்துக்கு வரதுக்கு முன்னாடி குருமார்கள் கொள்கையில எனக்கு இதுவே கிடையாது. கடவுள் நம்ம தான் இறைவன், நம்ம நினைச்சா இறைவன் வர போறாரு, நம்ம அழுதா இறைவன் நமக்கு செய்ய போறாரு. ஏன் குருவை நாம தேடி போகணும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா நான் இருந்தேன். ஆனா குருவோடைய லைன்ஸ் படிக்க படிக்க சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னும் போது அவர் எப்படி ஒரு ஃப்ரெண்டா, நான் எப்படி என்ன ஆங்கிள் நான் குருவா இருக்கணும்னு அவர் டிஃபைன் பண்றாரு. நான் எப்படி நினைச்சாலும் அவர் வருவார். இப்படியும் ஒருத்தர் இருப்பாரா? நீங்க சொல்ற மாதிரி என் அறிவுக்கு தான் நான் பார்த்தேன். அதுவும் எனக்கு இப்ப நீங்க சொல்லும் போதுதான் புரியுது. இப்ப யானையோடைய காதை மட்டும் பார்த்தவங்க காதை தான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னும் நமக்கு முழுமை தெரியாமலே இன்னமும் குருவை பத்தி பேசுறது அது நோ கமெண்ட்ஸ். அதை பத்தி சொல்ல விரும்பல. என்னோட இப்ப டவுட் என்னன்னா, என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி இன்னமும் சிறப்பா என்னுடைய நிலையில நான் என்ன மாற்றங்களை ஒரு தாயாவும் ஒரு ஆசிரியராகவும் நான் கொண்டு வரணும். ஏன்னா நான் சந்திக்கக்கூடிய மக்கள்கள், நானும் என்னுடைய குடும்பமும் நான் பழக்கூடிய சமுதாயத்திலும் என்னால எண்ணக்கூடிய மாற்றங்கள் என்ன வர முடியும். அப்ப நான் என்ன சரி பண்ணிக்கணும். இதான் ஐயா என்னுடைய டவுட். அன்புன்ற விஷயத்துல நீங்க சொன்ன பாயிண்ட் நான் ரொம்பவும் இன்னைக்குதான் டெஃபினிஷன் புதுசா எனக்கு புரிஞ்சுது. நான் உண்மையுமே நினைச்சேன் அன்புன்னா நம்ம சொல்றதுலாம் பசங்க கேட்டா அது அன்பு, வேற விதமா நினைச்சிருந்தேன். பொசசிவ் அந்த அன்பு நமக்கு நம்ம அன்புன்றதுக்கு நம்மளா டெஃபினிஷன் சொல்லிக்கிறோம். அதுதான் முதல்ல சொன்னேன். குருமார்கள் என்ன சொன்னாங்களோ அம்மா நம்ம ஒரு துளி கூட கிடையாது. இதுல இந்த 8 குணங்களை ஒரு குணங்களை வச்சே ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி, அது நிறைய பேட்டர்ன் மாதிரி. இன்னைக்கு இது முதல்ல இது சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு கடைசியா ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அது மாறிடுச்சு பேட்டர்ன். ஏன் சொல்றேன்னா, யாருக்கு என்ன போய் சேரணுமோ அது போய் சேருது. முதல்லமா வாழ்க்கை கிஃப்ட், கடவுள் கொடுத்த கிஃப்ட் வாழ்க்கை. அத நினைச்சா திருப்புகள் ஒரு பாட்டு வரும், என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும். நம்ம நினைச்சு பிறக்க முடியாது, நினைச்சு இறக்க முடியாது.
நம்ம நினைச்சுக்கிறோம். நான் எப்படி தெரியுமா அம்மா, நம்ம எந்த ஒரு தன்முனைப்பு தான் இல்லையா? அதுதான் தன்முனைப்பு, அதுதான் தன்முனைப்பு. சரிங்களா? தன்முனைப்பா தெரியுது. சாதாரண விஷயமா மன அலைச்சூழல் குறையணும். மன அலைச்சூழல் இது வந்து பதிவு தான். என் அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கோம், அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கோம். நம்ம வாழும் விதம், வளர்ந்த சூழ்நிலை, பார்த்த விதம். ஒரு டிகிரி படிச்சா நமக்கு என்னமா தெரியும் நினைக்கிறீங்க? எம்எஸ்சி என்னமா படிச்சீங்க? எம்எஸ்சி என்னமா? மேக்ஸ். ரொம்ப சந்தோஷமா. மேக்ஸ்ல எல்லாமே தெரியுமாமா? கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ், நியூட்டன் கண்டுபிடிச்சாரு, அவருக்கே தெரியுமாமா எல்லாம்? அப்படி எப்படி சார்? பித்தாகரஸ். ஆமா, அவர் சொல்லி கொடுத்த கால்குலஸ்ல எம்எஸ்சி சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த யூனிட்ல வாத்தியார் என்ன நடத்தினாங்களோ அது மட்டும் ஞாபகம் வச்சிருந்து அந்த செமஸ்டர் என்ன பரீட்சை எழுதினீங்களோ அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. டிகிரில 100 மார்க்குக்கு மேக்ஸ்ல எவ்வளவுமா வாங்கணும்? 100க்கு 100 எடுத்தா சிறப்பு. 100க்கு 100 எடுத்தா அவங்களுக்கு 100க்கு 100 சப்ஜெக்ட் தெரியுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆமாங்க ஐயா. ஐயா மார்க் வச்சுலாம் நாம சொல்லக்கூடாது. அததாம்மா சொன்னேன், நம்ம டிகிரி வாங்கணுமா? டிகிரி எந்த அளவுக்கு ஆழ்மையா அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. எம்எஸ்சின்ற டிகிரி படிச்சமே தவிர மேக்ஸ்ன்ற அறிவை பெற்றோமா? ஸ்லோப்னா என்னமா? டிஃபரன்ஷியேஷன் படிச்சீங்களாமா? y = dy by dx னா என்னமா? dy by dx டிஃபரன்ஷியல் கால்குலேஷன்ல சொல்றது. அத ஸ்லோப்னு சொல்லுவோம், சாய்வுன்னு சொல்லுவோம். ஆமா, சாய்வுன்னு சொல்லுவோம். அது எதுக்கு படிக்கிறது? 4 மார்க் கேள்விக்கா? ஒரு இன்ஜினியர் அம்மா, இது அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ்மா. நம்ம ஏட்டறிவே இன்னும் முழுமையா படிக்கலதான். குருமார்கள் எல்லாம் அவங்களே நம்ம சரிம்மா பரவாயில்ல. இப்ப இந்த அளவுக்கு வந்தது. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நமக்கு கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றாள். சரஸ்வதி அம்மா படிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த வார்த்தை நம்ம சொல்லல. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றார். உலகீர் வெறும் பந்தயம் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் எட்டிச்சான். எல்லாருமே ஒரு வகையில யூனிக், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். உங்க குழந்தைகளும் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். நமக்கே இப்பதான் நமக்கு எவ்வளவு தெரியலன்றதே தெரியுதுமா? ஆமாங்க ஐயா. அப்ப இந்த குழந்தைங்க எப்படிமா தெரிஞ்சுப்பாங்க? அவர்களுக்கும் காலம் வரும். நாம தெளிவா இருந்து உணர்ச்சி நிலை மலர்ந்து உணர்வு நிலையில் வாழ்ந்து அன்பு, கருணை, காதல் இதோட வாழ்ந்து அந்த உயிர் உருவாகி இருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தைங்க உருவாகும் போது நம்ம பதிவு, நம்ம மனநிலை எப்படி இருந்தது? நம்ம இல்லம்மா, இன்னைக்கு வந்திருக்குல்ல, அதே மாதிரி அவர்களுக்கும் வரும். கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க படிச்ச காலத்துல மொபைல் போன் இருந்ததா? சேட்டலைட் போன் இருந்ததா? டிவி இருந்ததா? இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு அத்தனை டைவர்ஷன்ஸ். அன்பு ஒன்றுதான் காப்பாற்றும். குருவருள் என்றைக்கும் துணை புரியும். வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. அம்மா மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்கம்மா, இஃப் யூ டெல் மீ ஐ வில் ஃபர்கெட், இஃப் யூ ஷோ மீ ஐ வில் ரிமெம்பர். நீங்க ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டுங்க. நான் என்ன பார்த்து செய்யறது இல்ல, நீங்க மாறவே குழந்தைங்க மாறிடுவாங்க. நம்ம மாறுறதுக்கான வழியை செய்வோம். அந்த குழந்தைங்க கிட்ட பார்த்தா இந்த மாதிரி நிறைய கத்துக்கலாம். குழந்தைங்க கிட்ட பியோர் கைடன்ஸ் இருக்கும். ஏன்னா அதிகமா இன்னும் இதாகல, நம்ம அளவுக்கு முத்தி போல தானே பிரச்சனைகள். கண்டிப்பா நம்ம அளவுக்கு குழந்தைங்க கிட்ட ஈகோ இல்லமா? அவசியம் ஐயா, கண்டிப்பா ஐயா. குழந்தைங்க தெய்வம். நீங்க இந்த லைன் லாஸ்டா சொன்னீங்கல்ல, குருமார்கள், அது ரொம்ப குழந்தைங்க தெய்வம். குழந்தைங்க நீங்க யார பார்த்தாலும் குருமாரா நினைக்கலாம். அப்படி வேணா, எப்படி வாழணும் என்பதற்கு இல்ல எப்படி வாழக்கூடாது என்பதற்கு. அவசியம் ஐயா. மன்றத்துக்கு போயிட்டு வந்தீங்க, அதுதான் முக்கியம். இதெல்லாம் மன்றத்துக்கு போறது தூண்டுவதற்கு, மன்றத்தில் செய்த பயிற்சிகளின் மேன்மையை உணர்வதற்கு, கடைபிடிப்பதற்கான வழிகள். அல்டிமேட் என்ன? பயிற்சி செய்வது, மனம் மாறுவது, குணம் மாறுவது. அவ்வளவுதான்மா. வாழ்க்கை வளமுடன். பாசிட்டிவா புரியும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா.
ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க்கை சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரே ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்வி என்னன்னா, இப்போ நம்மள வந்து சில பேர் விமர்சனம் ஒரு பக்கம், பட் இருந்தாலும் நம்ம மற்றவங்களை சொன்னாலும் மற்றவங்க நம்மள சொன்னா உடனே நம்ம டிஃபென்சிவா போயிடுறோம், இல்லாட்டி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறோம். அதான் கேட்டேங்க. அந்த மாதிரி அந்த கிரிட்டிசிசம் அவங்க ரொம்ப சந்திக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில. எல்லாரும் நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த அவங்க மற்றவங்க கருத்துல அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்மள சொல்றாங்க. அதை வந்து அது எப்படி ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறதுங்க ஐயா? சம்டைம் கான்வர்சேஷன் ரொம்ப டஃபா இருக்கு, அதான் கேட்டேங்க ஐயா. சரிங்க. நீங்க பயிற்சியில் இருக்கீங்க இல்லையா? மனவளக்கலை பயிற்சியில் இருக்கீங்க. பயிற்சி பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. பயிற்சி அல்டிமேட் என்னங்கய்யா? தன்முனைப்பு. என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா காட்டுல போய் உட்காந்துக்கணும் இல்லைங்களா? இன்னொரு உயிர் கூட சேர்ந்து வாழும் போது இரண்டு வேறுபட்ட பொருள்கள் கூட்டுறவால் எப்பொருளும் தன்மை மாறும், குணங்கள் எல்லாம் இயற்கையிலே அமைந்ததாகும். விமர்சனங்களை எதிர்கொண்டா தாங்க வளர முடியும். நல்ல மழை பெஞ்சது, நல்ல பயிர் வளரும். அவங்க சொல்றத பாருங்க, நோக்கம் என்ன, நம்ம திருத்திக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா, திருத்திக்கோங்க. வணங்கணும், அப்பாடா தேங்க்ஸ்பா, நமக்காக நீங்க எடுத்து சொல்றீங்க. எல்லா கிரிட்டிசிசத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய மெட்டல் தெரியலைங்கயா. வெளியில இருந்து ஒருத்தர் சொன்னா நீங்க நல்லவங்களாவோ, மாத்தி சொன்னா கெட்டவங்களாவோ மாறிடுவீங்களா? இல்லையே. இல்ல, சந்தேகம் வருது இல்லைங்கய்யா. சந்தேகம் வந்தால் நம்மிடம் குற்றம் இருக்கிறது, நம்ம தெளிவா இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை என்னன்னாங்கய்யா, பாசிட்டிவிட்டியை விட 1000 நல்ல வார்த்தையை சொல்லுங்க, அது கொடுக்கிற வலிமையை விட ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா அது இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கு. முதல்ல நமது காந்தத்தை வலிமைப்படுத்தணும். உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு, பஞ்சர், வெளியில போற ஓட்டைகள்லாம் சரி பண்ணுங்க, வாழ்த்தி கொண்டே இருங்க, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. யாருக்கும் எதையும் நிரூபிக்கிறதுக்கு இல்லைங்கய்யா, நமக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு, இறைவன் கொடுத்திருக்கிறான், அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதான் சொல்லுவாங்க, உங்களுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதை டெவலப் பண்ணுங்க, டெடிகேட் பண்ணுங்க. மத்தவங்க சொன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் குறையுதுன்னா, ஐயா இது நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க சரிங்களா, யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எப்படி வாழ்றது? நமக்குள்ள சிஸ்டத்தை டியூன் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம ஏன் நிரூபிக்க ட்ரை பண்றீங்க? உண்மையான அன்புடையவங்க இது கத்துக்கோங்க, இது தெரியலன்னு சொன்னா சரி கத்துக்கிறேன்னு சொல்லுங்க, இல்ல கத்துக்க முடியலன்னு சொல்லுங்க. வண்டி போயிட்டே நாங்க ஏன் ஸ்டாப் ஆயிடக்கூடாது? ஐயா பாசிட்டிவிட்டின்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆக்சிலேட்டர் மாதிரி, நெகட்டிவிட்டின்றது பிரேக் மாதிரி. ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டே இருந்தாதான் வண்டி போகும். இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவிட்டி பிரேக் ஒரு தடவை அழுத்தினா வண்டி நின்னுடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, பயிற்சி பண்ணுங்க, ஆட்டோ சஜஷன்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க, அருட்காப்பு சங்கல்பம் சொல்லிக்கிட்டே இருங்க. சரிங்களா? சரிங்க. வாழ்க்கை நிறைய தவம் பண்ணுங்க, மன அலைச்சல் குறைஞ்சாவே சரியாயிடும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க. அடுத்ததாக KT 125 தங்களது பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வெளியே போயிட்டாங்க ஐயா. சிக்னல். லக்ஷ்மணன் காந்திமதி, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உரை கடைசியா தான் வந்தேன், பட் கேள்வி பதில் ரொம்ப சிறப்புங்க ஐயா. சரி, ரொம்ப அருமையான உரை. ஐயா நான் பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது குடும்பங்கள்ல வந்து அம்மாக்கள் வந்து எப்போ அம்மானா பாசம் தான், இல்லைன்னு சொல்லல. அவங்க வந்து ஒரு மருமக வந்த உடனே மகள்கிட்ட காட்டக்கூடிய பாசம் வேற மாதிரி இருக்கு, மருமகள்கிட்ட காட்டக்கூடிய பாசங்கள் வேற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த பையன் நடுவுல இருந்து மனைவிக்கு பேசுறதா, அம்மாவுக்கு பேசுறதா, அக்கா தங்கச்சிகளுக்காக பேசுறதா அப்படிங்கிற ஒரு நடுநிலையா இருக்கிறப்ப அதை எப்படிங்க ஒரு அந்த குடும்ப உறவுகள்ல வந்து ஒரு அன்பா கொண்டு போற விஷயங்களை வந்து எப்படிங்க நிர்ணயிக்கிறது? இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த வஞ்சம் பத்தி சொன்னீங்கல்ல, வஞ்சகம் அப்படிங்கிறது, வஞ்சம் வச்சு இருப்பான், அந்த இதை எப்படி நடந்துக்கிற பர்சன்ட்ட நம்ம எப்படிங்க நடந்துக்கிறது? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை ஐயா. கேள்வி கேட்கறத வச்சுதான் பதில்.
அதனால சிறப்பா இருக்கு கேள்வி பதில்னா கேட்கிற கேள்விகளை அடிப்ப அவங்களுக்கு தான் பெருமை போய் சேரணுங்கய்யா. இதுல நீங்க கேட்கறது யூனிவர்சல் கொஸ்டின், அது இந்த உறவு சிக்கல் அப்படின்றது. ஆனால் ஆனால் மருமகளை பெற்ற பெண்ணை விட அதிகமாக மதிக்கிற பெற்றோர்களும் இருக்காங்க, அனுபவிச்சிருக்கோம், எத்தனையோ பேர்கிட்ட பார்த்துருக்கோம். ஐயா இது பெண்ணு மாமியார் அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. ஆன்மாவுக்கு என்ன குணம், இறைநிலைக்கு என்ன குணமோ, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, அதுல இருந்து தானே வந்திருக்கோம். அப்போ அதே குணம் இங்கேயும் இருக்கும் தானே. அது எல்லையற்றது, இது எல்லைக்குள்ள இருக்கிறது. இறைநிலைக்கு குற்றமே கிடையாது, நமக்கு குற்றம் இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. அந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறதுல முதல்ல இது எங்க இருந்து வருது? கருவமைப்புல இருந்து வருது. மாமியார் 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 மருமக, இது சாமி சொல்லுவாங்களே ஒரே வழிதான் இருக்கு, அது என்ன பண்ணணும், இந்த மருமக வந்த உடனே அந்த மாமியார அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். எல்லாம் பாசிபிளா? இன்னொன்னுங்கய்யா, அது பேர் என்ன, குருமார்கள் சொல்லுவாங்க, அது என்ன பேருங்க, மதர் இன்லா, டாட்டர் இன்லா. அப்படின்னா பைலா மதர், சட்டப்படியான மாமியார், சட்டப்படியான அம்மா, சட்டப்படியானது அன்பு பூர்வமான மகள், அன்பு மதர் பை லா. அதுக்கு பதிலா மதர் இன் லா பதிலா மதர் இன் லவ், டாட்டர் இன் லவ்ல வந்தா பிரச்சனை இல்லைங்கய்யா. இப்ப என்ன பண்ணுது, சட்டப்படியா தானே நினைக்கிறாங்க. முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, எந்த ஒரு தாய்ன்றது வேற, தாய்மைன்றது வேறங்கய்யா. பிள்ளைகள் பெற்றவங்க மட்டுமே தாய்மை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா ஐயா? பிள்ளைகள் பெறாதவர்களுக்கு தாய்மை இல்லைன்னு நினைக்க முடியுமா ஐயா? தாய்மைன்றது ஒரு எந்த ஆணுக்குள்ளேயும் தாய்மை இருக்கும். குருமார்கள் எல்லாம் தாய், அந்த அன்பு, தாய்மை அது வேணுங்க ஐயா. இது கருவமைப்புல எத்தனையோ சிக்கல்கள் வருங்கய்யா. மனவள கலைஞரா வந்திருக்கிறோம், இன்னையிலிருந்து நாம் வேற அவங்க வேற இல்ல. என்ன செய்யணும், இந்த வினையை கழிக்கத்தான் வந்திருக்கிறோம். எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் இந்த மாதிரி வேடிக்கையா கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த இன்டர்காஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் ஏன் பாக்குறீங்கன்னு சொன்னா அவங்க வேடிக்கையா திட்டிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்ல சித்தி, முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் போது அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த வினை எதுக்கு, ஒரு நேர் பொருந்தாத வினை தானே வருது. அப்பயே நாம் இறைநிலை உணர்வதுக்கு தான் இதுன்னு தெரிஞ்சு வாழ்ந்துட்டா குழந்தை பெட்டரா இருக்கும். நான் வேடிக்கையா சொன்னேன். அப்ப குழந்தை எதுக்கு பிறக்குது, நீ முதல்லயே திருந்தல ஒரு உயிர் இணைப்புலயே அப்படின்னு சொல்லி அந்த வினைக்காக இறைவன் அந்த குழந்தை ரூபத்துல வரான். நீங்க அந்த குழந்தைகிட்டயே திருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மருமக பெட்டரா இருந்திருப்பா. மருமக ஏன் பிரச்சனையா வரான்னா, நீங்க 2 டைமா திருந்தலன்னு சொல்லி இன்னொரு உறவு திருந்துறதுக்காக வருதுன்னு வேடிக்கையா சொன்னேன். ஐயா எல்லாமே நாம் செய்த வினையின் அடிப்படையில் தான். இதை இப்பயே கரெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாங்க. இதுல இந்த மருமகளை அன்பு, தன் பையன் மேல அன்பு வச்சுக்கிற தாய் தன் பையன் மருமகளோட வாழ்றத விரும்புவாங்க இல்லைங்களா? இதுக்கு வாரியார் சாமி அவ்வளவு வேடிக்கையா சொல்லுவாங்க. ஒரு தாய் சொல்லுவாளாம், எங்க மருமக என்ன மருந்து வச்சான்னு தெரியல, எங்க பையன் அவங்க மருமக சொல்றபடி எல்லாம் கேட்டுக்கிறான். அதே தாய் சொல்லுவாளாம், எங்க மாப்பிள்ள தங்கம், எங்க பொண்ணு என்ன சொன்னாலும் கேக்குறான். அறியாமை தானங்க ஐயா, அறியாமை. ஆனா ஐயா நல்லவங்க இருக்காங்க ஐயா, நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உணர்வா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப வெளியில இருக்காங்களான்னு பார்க்க வேணாம், நாம் அப்படி மாறலாம்னு நான் சொல்றேன். மற்றவர்களை சொல்வதற்கு நமக்கு எதுவும் கிடையாது. ஒரே விஷயங்க ஐயா, அப்படி இந்த மருமகள் மாமியார் கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க, மருமக சின்ன பொண்ணு தானே, ஈஸியா மாத்திக்கலாம் தானே. அப்போ என் கணவரையே எனக்கு கொடுத்த தாய், அது தாய், இதுவும் தாய்ன்னு நினைக்கலாம். அவங்க எப்படி பண்ணாலும் நம்ம மெச்சூரா, கஷ்டம் தாங்க ஐயா, விட்டு கொடுத்து போகலாம். ஏன்னா அந்த கணவன் நல்ல பையனா இருக்கிறதுனால தானங்கய்யா இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்லி கத்திரி மாதிரி 2 பக்கமும் நடுவுல மாட்டி யார் படுறது? சரி, அவன் யாருன்னா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ற பையனா இருந்தா சிக்கல் இல்ல. அவன் நல்லவனா இருக்கேன் காட்டின்னு தானே இதையும் விடாம அதையும் விடாம. அப்போ அந்த தாய்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கவே தானே அவன் பெண்டாட்டியை விடாம இருக்கான். கண்டிப்பாங்க ஐயா, அப்படி நினைக்கலாம்ல. ஐயா காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காவியம் யாவிலும் கை கொடுத்து, அன்பு காதல்னாவேங்கய்யா 2 எல்லாம் கிடையாது, ஒரே பார்வைதான். இருவிழி போன்ற இணை நீவீர் காணும் ஒளி காட்சி ஒன்றே உணர்.
இந்த கண்ணு இதையோ அந்த கண்ணு அதையோ பார்க்காது. கணவன் மனைவி எப்படிங்க 2 கண்ணா இருந்தாலும் பாக்குறது ஒன்னா இருக்கணுங்க. குடும்ப அமைதின்றதுல அடிப்படையான விஷயம். இன்னொன்னு, இந்த மருமகள் வந்து கோச்சிக்க கூடாது. அவங்க அம்மா சொல்றதே கேக்குறாங்க, அவங்க அம்மா சொல்றதே கேக்குறாங்கன்னு சொல்லி. தாய் சொல்லை தட்டாத பையனுக்கு ஒரு பையன் பிறந்தா அந்த பையன் அவங்க தாய் சொல்றத கேட்பான். அந்த தாய் யாரு? இந்த மருமக தானே. ஆமாங்கய்யா. 2 பேருமே வரணுங்கய்யா. தன் பையன் கஷ்டப்படக்கூடாது தன்னாலன்னு சொல்லி தாய் நினைக்கணும், கணவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு மருமகன் நினைக்கணுங்கய்யா. இது எல்லாத்துக்கும் தீர்வு மனவளக்கலை. படிப்பதல்ல, பின்பற்றுவது. எல்லாத்துக்கும் சாமி தீர்வு இருக்குங்கய்யா. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் எல்லாமே இறைநிலையின் கூறு. ஐயா, ஒரு உறவு நமக்கு வருது, துன்பம் வருதுன்னா எங்கேயோ வினை இருக்குல்ல. இந்த மாமியார் இந்த மருமகை எந்த காலத்துல எந்த வினையில கட்டுண்டு இருக்காங்களோ, அப்ப ஒருத்தர் அன்பு செலுத்தல, அந்த வினையின் மிச்சம் இந்த ஜென்மத்துல உறவா வராங்க. இது 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 ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க. இந்த என்ன நோன்பு பண்றாங்கயா, சுமங்கலி நோன்பா, எனக்கு 7 ஜென்மத்துக்கு இந்த கணவனே வரணும்னு போய் கேக்குறாங்களாம். அப்ப மேல சித்திரகுப்தன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு யம தர்மராஜன் கிட்ட போய், சாமி எல்லாரும் இப்படியே கேக்குறாங்க, நான் எப்படி அக்கௌண்ட் டேலி பண்றதுன்னு கேட்டாராம். ஒன்னு சொல்லு, இதே புருஷன் அடுத்த ஜென்மத்துக்கு வேணும்னா இதே மாமியார் வருவான்னு கேளு, யாரும் வேணான்னு சொல்லிடுவாங்க. ஐயா, நாம் தான் மாறணும். இந்த இதெல்லாம் மாறி, இது வந்து இருக்கிற பிரச்சனை. மனவள கலைஞர்களுக்கு என்ன நோக்கம்? இப்படி குடும்பம் வாழ வேண்டும், இப்படி கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டுவது, ப்ரூவ் பண்றது இல்ல. அந்த காலம் வந்து கொண்டே இருக்கிறது, சீக்கிரம் வரும், வாழ்த்துவோம், நாம அதை பங்கெடுத்துப்போம். சரிங்களா? வாழ்க வளமுடன். நீங்க வாழ்க வளமுடன். யாரையும் விரோதியா நினைக்க வேண்டாம், எல்லாரும் நல்லவங்களே, நமக்கு பாடம் நடத்துறாங்க. வாழ்க வளமுடன். அப்படி இப்படி ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தா சீக்கிரம் ஞானி ஆயிடுவார் அந்த பையன். டோன்ட் வரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை இறுதியாக அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பரமகுரு ஐயா, ரொம்ப அற்புதங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. ஆமா, அம்மா சொன்ன மாதிரி 10 முறை இல்லையா, பல முறை நாங்க படிச்சு அதை கேட்டு அதை உணர்ந்தாதான் எங்களுக்கு பூரணமாக எங்களுக்கு மனதுக்குள்ளார வருங்கய்யா. ஐயா, நான் அடிக்கடி இந்த நடராஜர் 10 படிக்கிறது உண்டு. அப்ப அந்த வார்த்தைகள்லாம் ஒன்னொன்னு படிக்கிறப்ப பாக்குறப்ப, நீ என்ன செவிடா, நீ என்ன மல்லடா அப்படிலாம் கேள்வி கேட்கிறப்ப, அது வந்து இறைவன் மேல இருக்கக்கூடிய அதிகமான அன்பால அவங்க அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்றாங்களாங்கய்யா. நம்மளதான் இறைவனை வந்து நம்மள மாதிரியே நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஆமா, குருநாதர் சொல்லுவாரு, ஒரு குருநாதர் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி மதுரை கோயிலுக்கு ஒருத்தர் போயிருந்தாரா, அங்க போய் நின்றுட்டு அவர் மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்காரு. காது இல்லையா, கண்ணு இல்லையா, இப்படி இல்லையான்னு திட்டிட்டு இருக்காராம். அவர் மனசுல நினைக்கிறது இந்த குருநாதர் எல்லாம் மாதிரி இந்த குருநாதர் அவங்களுக்கு தெரியல. அவங்க கூப்பிட்டு, அது லிங்கம், அரூபம், அது காதெல்லாம் இல்லைன்னாரா. ஊரும் பேரும் உறவும் எதுவும் இல்ல, அதை இறைவனை நீங்க எப்படி வேண்டாலும் நினைக்கணுமா, அன்புதாம்மா. இல்லங்கப்பா, இல்லங்க சார், அப்படி இல்ல. அந்த மாதிரி எல்லாம் எழுதி இருக்கிறாங்களே, இது வந்து தன்னை போலயே அவங்களையும் நினைச்சு முன்பா அவங்க இருக்காங்கிற மாதிரி நினைச்சு அவங்க அது மாதிரி வேண்டி இருக்காங்களா, கோவப்பட்டு அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன். ஆமாமா, இப்ப மனைவிக்கு கணவன் தானே தெய்வம். ஆமா, கணவன் இப்ப முன்னாடி சொன்னாரு, அறிவு இல்லையா, காது இல்லையா, கண்ணு இல்லையான்னு கேட்கலையா? ஆமா ஆமா ஆமா, அப்படித்தான் நாயக பாவத்துல இறைவனை வேண்டுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பாங்க ஐயா. இதனுடைய மீண்டும் தொடர்ச்சியான பாகங்கள் போடுங்கய்யா, நான் வேண்டுறதுக்காக தான் வந்தேன். சரிங்கம்மா பார்க்கலாம். தொடர்ச்சியான பாகங்கள் போடுங்க, நம்ம தொடர்ந்து கேட்கலாங்கய்யா. ஆமா, நிறைய வரும், நிறைய பாத்துக்கிறோங்க. சரிங்க, வாழ்க்கை. நன்றிங்க. அடிப்படை சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க்கை வளமுடன்மா. வாழ்க்கை வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயா,
நேரம் 1 மணி ஆயிடுச்சு. அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. அன்பர்கள் தயவு கூர்ந்து அடுத்த முறை ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். நேரம் கருதி நம்ம இதோட நிறைவு செய்திருக்கலாம். மிக சிறப்பா இருந்தது ஐயா இன்றைய தினம். முதல்ல யாரும் கேள்வி கேட்கல, ஆனா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நிறைய ஞானம் தூண்டப்பட்டு நிறைய கேள்விகள் கேட்டா எல்லாருக்கும் குடும்ப பிரச்சனையா கேக்குறாங்க. இல்ல கொஞ்சம் தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனாலதான் உணர்ந்து அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா, குடும்ப அமைதி, தனி மனித சாமி சொன்னது அது வேணுமா, மனவளக்கலைக்கு அது எக்ஸாம்பிளா இருக்கணும் நம்ம. ஆமாங்க ஆமாங்க. என்னதான் பாடத்தை நம்ம படித்தாலும் இப்ப நீங்க இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு எண்ணம் தூண்ட பெற்று அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்வியலோட சேர்த்து அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சாமி கருணை, குருநாதர் அருள்மா. நன்றி ஐயா, நன்றி. ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க, அவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க போல இருக்கு. நீங்க கிருபானந்த வாரியாருடைய சீடரான்னு கேட்டிருக்காங்க. அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இனிப்புல. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல. அப்பா அவங்களுடைய சீடர் பரம்பரையில வந்தவங்கமா. ஆமா, நீங்களும் அவங்க படங்கள்லாம் நீங்க போட்டீங்க ஐயா, நீங்க பேசிட்டு படங்கள்லாம் போட்டீங்க. தெரிஞ்சது சிறுவனா அமர்ந்திருந்தது நீங்க தானுங்க ஐயா? அது ஒரு சிறுவன் பக்கத்துல இருக்கிற மாதிரி. ஆமாமா, அது அந்த நிகழ்ச்சி தெரியணும் இல்லைங்களா, எப்படி சுத்தி போட்டி அந்த எதுவும் திட்ட மாட்டாங்கன்றதுக்காக கூட எப்படி இருப்பாங்க அதுக்காக போட்டது. இல்லன்னா அது வெளிப்படுத்துறதுல ஒண்ணும் இல்ல. நமக்கு என்னமா அவங்க அப்படியாப்பட்ட மகான்கள் அவங்க. சிறப்பையா சிறப்பையா. அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்றது உங்களுக்கு சிறப்பு மாதிரி. நீங்க இந்த நம்ம அமைப்புல இருந்து இதெல்லாம் விலைக்கு சொல்றது எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே